விதமாய் ஆண்டவன் ஒவ்வொருவரையும் நடத்துவதற்கு கர்த்தர் அவர் உண்மையில் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவன் நல்லவர். நேற்று காலையிலிருந்து உங்களோடு சேர்ந்து தேவனை துதிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். தொடர்ந்து தேவ கிருபை இந்த மாலை ஆராதனையிலேயும் நம் மத்தியிலே நம் மூலமாய் வெளிப்படும்படியாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. தேவன் இந்த ஊழியத்திற்கென்று, இந்த சபைக்கென்று ஆண்டவர் சொல்லும்படி சொன்ன வார்த்தைகளை நான் சரியாய் உண்மையாய் அவருக்கு கீழ்ப்படிந்து நான் சொல்லுகிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகள் இன்னும் இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்களிலே தான் நாம் இருக்கிறோம். இந்த வருஷத்திலே தேவனுடைய வார்த்தைகள் நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். அது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் 30, 60, 100 அது பலன் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நன்மைகளை கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். 2 Chronicles chapter 19 verse number 11. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்துக்கு நேராய் இந்த மாலை ஆராதனையிலே நாம் நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்ள ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. 2 Chronicles chapter 19 verse number 11. நம்ம எல்லாரும் அதற்கு நேராக கவனத்தை திருப்பிக் கொள்வோம். கடைசி பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. 2 Chronicles 2 நாளாகமும் 19, 11 நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர். என்ன நின்னுட்டீங்க? நீங்களும் நின்னுட்டீங்க. திரும்ப வாசிங்க. ஜோமல்லா. தேவனே, இந்த மாலை ஆராதனையில கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்படும்படியாய் ஆண்டவருடைய கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். தேவனே, கர்த்தர் நீர் எத்தனை ஆச்சரியமானவர், எவ்வளவு அற்புதமான ஆண்டவர், எத்தனை மகத்துவமான ஆண்டவர். இந்த மாலை ஆராதனையில எங்கள் மத்தியிலே ஹல்லேலூயா. தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தேவனே, இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீரோ, சபைக்கு என்ன சொல்ல விரும்புகிறீரோ, தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீரோ, கர்த்தர் அந்த வார்த்தையை எங்கள் நடுவில் கர்த்தர் உறுதிப்படுத்தி கொடுக்கும்படியா ஆண்டவருடைய கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். தேவனுடைய வசனத்தின் வெளிப்பாடுகளிலே நாங்கள் ஆண்டவரை தங்கி இருக்கவும், அந்த வசனத்தை புரிந்து கொண்டு பலப்பட்டு நாங்கள் முன்னேறி போவதற்கும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபைகளை ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே கட்டளையிடும்படியா தேவ சமூகத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவர் நீ நல்லவர், 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 நல்லவர். ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. வாழ்த்துமே எന്റെ പ്രിയനേ, ജീവകാലമെല്ലാം ഈ മരു യാത്രയിൽ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുവേ, നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുവേ. വാഴ്ത്തുമേ എന്റെ പ്രിയനേ, ജീവകാലമെല്ലാം ഈ മരു യാത്രയിൽ നന്ദിയോടെ ഞാൻ, നന്ദിയോട് അമേ, നന്ദിയോടെ ഞാൻ. യേശുവേ, യേശുവേ, ആത്മനേശ്വരേ, സാരോനിൻ രോജാവും ലിലി പുഷ്പമുമാ. நீர் 10,000களில் சிறந்தவர் ஆண்டவரே, நீர் 10,000களில் சிறந்தவர்.
நீ ஷாரோனின் ரோஜா, நீர் பள்ளத்தாக்கின் நீலி புஷ்பம், நீர் அழகில் சிறந்தவர், நீர் எங்களுடைய ஆத்தும நேசர். உம்முடைய வஸ்திர தொங்கலினா இந்த ஆலயம் நிரம்பி இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமையினால் ஆலயம் நிரம்பி இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையினாலும் உம்முடைய வஸ்திர தொங்கலினாலும் ஆண்டவரே இந்த ஆலயத்தை கர்த்தர் நீர் நிரப்பி பலப்படுத்தும்படியா தேவனுடைய வசனங்கள் எங்கள் மத்தியிலே தீர்க்க தரிசனமாய் வெளிப்படும்படியா தேவனுடைய கரத்தில் எங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்கள் நடுவில் பலத்த கிரியைகளை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா எங்கள் தேவனே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் கர்த்தாவே, உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீ நல்லவர், பெரியவர், நீ ஆச்சரியமானவராயிருந்து கர்த்தர் தம்முடைய மகத்துவமான காரியங்களை எங்கள் நடுவில் வெளிப்படுத்தும்படியா எங்கள் தேவனே உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். அப்பா பலப்படுத்தும் தேவனே, பலப்படுத்தும் ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை அதிகமாய் தாங்கட்டும். உம்முடைய சட்டங்களின் மறைவில் எங்களை மறைத்துக் கொள்ளும். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாய் இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். உங்க 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 ஸ்டைல் இந்த பாட்டு கொஞ்சம் வித்தியாசமானது இல்ல, கொஞ்சம் வேகமா பாடுவேன். பனி நீ புஷ்பம் சாரோ நிலவன் தாமரையுமே தாழ்வரையில், பனி நீ புஷ்பம் சாரோ நிலவன் தாமரையுமே தாழ்வரையில், விசுத்தரில் அதி விசுத்தனவன் மா சௌந்தர்ய சம்பூர்ணனே, விசுத்தரில் அதி விசுத்தனவன் மா சௌந்தர்ய சம்பூர்ணனே, வாழ்த்துமே நான் எന്റെ പ്രിയനേ ജീവകാലമെല്ലാം ഈ മരു യാത്രയിൽ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുവേ, നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുവേ. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க பேசுற லாங்குவேஜ் ரொம்ப அழகா இருக்கு. ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி, தமிழும் மலையாளமும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓரளவு நான் சில பாடல்களை கத்துக்கிட்டு பாடுவேன். எனக்கு ரொம்ப பிரதானமா எனக்கு ஆண்டவரை புகழ்ற மாதிரியான வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த பாடல்கள் எல்லாம் தனியா உட்கார்ந்து பாடும் போது உண்மையாகவே நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம ரொம்ப அழகா உணர முடியும் இல்ல? What a great God, how awesome he is. எத்தனை ஆச்சரியமான தேவன். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர். அப்படியா இருக்கு? எப்படி இருக்கு அந்த வசனம்? உத்தமனுக்கு கர்த்தர். கேலண்டர்ல போர்ட்ஸ்ல எல்லாம் நம்ம வசனம் பார்ப்போம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை, உத்தமனுக்கு கர்த்தர் துணை, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நான் இன்னைக்கு சாயங்காலம் அந்த கடைசி வார்த்தையை கொஞ்சம் அழுத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். அப்படித்தானே இருக்கு? வசனத்தை மாத்தக்கூடாது. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். அல்லேலூயா. நீங்கள் திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்துல துணையா இருந்து இதெல்லாம் செய்தார் என்று நம்மை கர்த்தர் சொல்ல வைப்பாராக. அல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். The book of Joshua, யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று தேவன் ஆமென் டெஸ்டிஃபை பண்ணினார். ஆண்டவர் சாட்சி பகர்ந்தார். ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று மற்றவர்களை சொல்ல வைத்தார். ஆனால் இந்த மாலைவேளையிலே தேவன் சபைக்கு கொடுக்கிற வார்த்தை உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். நம்மை கர்த்தர் சொல்ல வைப்பாராக. எங்கோ கேட்டதினாலோ யாருடைய வாழ்க்கையிலோ பார்த்ததினாலோ கர்த்தர் எங்கோ ஒரு காரியத்தை செய்தார், அதை நான் ஆமென் ஸ்தோத்திரம் பார்த்தேன்,
கேட்டேன் என்றல்ல, இந்த மாலை ஆராதனை வேளையில கர்த்தர் என் வாழ்க்கையில இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் செய்திருக்கிறார். என் குடும்பத்துல கர்த்தர் செய்திருக்கிறார், என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்திருக்கிறார், எங்கள் சபைக்கு கர்த்தர் செய்திருக்கிறார், எங்கள் ஊழியத்திற்கு கர்த்தர் செய்திருக்கிறார் என்று தேவன் நம்மை சொல்ல வைப்பாராக. ஹல்லேலூயா. நான் உங்களிடத்திலிருந்து ஒரு பெஸ்டான ஒரு ஆமேனை எதிர்பார்க்கிறேன். நீங்கள் ஒரு ஆமேன் என்றோ அல்லேலூயா என்ற வசனத்தை ரிசீவ் பண்ணீங்கன்னா அது மிகுந்த சந்தோஷமா இருக்கும். அது தேவனுக்கு மகிமையாக இருக்கும். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று முடிக்கவில்லை, துணை என்றார். தேவன் துணை என்று நம்மை சொல்ல வைப்பாராக. நம்முடைய சாட்சிகள் பிறருக்கு முன்பதாய் இந்த வருஷத்திலே ஒரு மிகப்பெரிய சாட்சியாய் அவைகள் மாறுவதாக. யாருடைய வாழ்க்கையிலேயோ கர்த்தர் அவர்களுக்கு செய்தார், அந்த ஊழியங்களுக்கு செய்தார், அந்த ஊழியங்களை பெருக பண்ணினார். கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு செய்தார், அந்த ஊழியருக்கு செய்தார், அந்தந்த குடும்பங்களுக்கு செய்தார் என்பவைகள் எல்லாம் நாம கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். இந்த வருஷம் எனக்கு கர்த்தர் செய்தார் என்று கர்த்தர் சொல்ல வைப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ல வைப்பாராக. ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வருஷம் நீர் எனக்கு துணையா இருக்கிறீர் என்று நான் மற்றவர்களுக்கு முன்பதாய் சாட்சி பகரத்தக்கதாய் என்னை சொல்ல வையும். என் ஊழிய ஸ்தலங்களிலே, நான் வேலை பார்க்கிற ஸ்தலங்களிலே, ஆண்டவரே என்னுடைய அலுவல்களிலே, என்னுடைய கேபின்ல, நான் உட்கார்ந்து இருக்கிற இடங்களிலே கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்தார் என்று தேவன் என்னை சொல்ல வைப்பீராக, சொல்ல வைப்பீராக, சொல்ல வைப்பீராக, சொல்ல வைப்பீராக, சொல்ல வைப்பீராக, சொல்ல வைப்பீராக. ஒவ்வொருடைய நாவுகளையும் கர்த்தர் இப்பொழுது தொட்டு கொண்டிருக்கிறார். எல்லா நாவுகளையும் கர்த்தர் இப்பொழுது தொட்டு கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் திறக்கப்படாத நாவுகள், கர்த்தரை துதிப்பதற்கும் ஸ்தோத்தரிப்பதற்கும் திறக்காத நாவுகளை இந்த மாலை வேளையில கர்த்தர் உன் வாயை விரிவாய் திற, உன் வாயை விரிவாய் திற, உன் வாயை விரிவாய் திற. அதை நான் நன்மை நான் நிரப்புவேன். இதுவரை உன் வாயிலிருந்து வெளிவந்த கோபமான வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகள், சாபமான வார்த்தைகள், கர்த்தரை துக்கப்படுத்துகிற வார்த்தைகள் இந்த வருஷத்துல அப்படி அல்ல. இந்த ஊழியமும் இந்த ஊழியத்தில் இருக்கிற ஜனங்களும் கர்த்தர் எனக்கு இதை செய்தார், கர்த்தர் என்னை உயர்த்தினார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தினார், கர்த்தர் எங்கள் ஊழியங்களுக்கு செய்தார், கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் எனக்கு துணையா இருந்தார். ஆண்டவர் ஓ என்னை பாதுகாத்து என்னை நடத்தினார். ஐயா எனக்கு இந்த உயர்வு வந்திருக்கிறது, எனக்கு இந்த மேன்மை வந்திருக்கிறது, எனக்கு இந்த ஸ்லாக்கியம் வந்திருக்கிறது. நான் ஆலயத்தில் வைத்து ஜெபித்து போனேன், ஆனா தேவன் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஆண்டவர் எனக்கு மகா பெரிய காரியங்களை அவர் செய்திருக்கிறார், அவர் செய்திருக்கிறார், அவர் செய்திருக்கிறார். இப்பொழுது என் வாய் திறந்திருக்கிறது, இப்பொழுது என் வாய் திறந்திருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலை ஆராதனை வேளையிலே ஆமென் ஹல்லேலூயா அவருடைய அசாத்தியமான கரத்தை சபையின் மேல வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தியோ தட்டியோ கர்த்தரை ஆமென் என்றோ அல்லேலூயா என்றோ ஆர்ப்பரித்து துதியுங்கள். இந்த மாலையிலே ஒரு அற்புதம் நடைபெறுவதாக, ஒரு அற்புதம் நடைபெறுவதாக, ஒரு அற்புதம் நடைபெறுவதாக, ஒரு அற்புதம் நடைபெறுவதாக, ஒரு அற்புதம் நடைபெறுவதாக. குடும்பங்களில் ஒரு அற்புதம் நடைபெறுவதாக. பின்பதாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதம் நடைபெறுவதாக. அதிசயமான கரம் வெளிப்படுவதாக, தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஓ ராகா சாந்தடா ஹந்தடபா ரிகாபா துடஹந்தடபா ரகா தடா லஹந்தடபா மமகா துடஹந்தடபா இதுவரைக்கும் திறக்கப்படாத நாவுகள் இந்த வருஷத்துல திறக்கப்பட்டு தேவனுடைய நன்மைகளை பறைசாற்றட்டும், தேவனுடைய கிரியைகளை பறைசாற்றட்டும், தேவனுடைய அதிசயத்தை பறைசாற்றட்டும், தேவனுடைய வல்லமைகளை பறைசாற்றட்டும். கர்த்தர் தம்முடைய அசாத்தியமான கிரியைகளை இந்த மாலைவேளையிலே கர்த்தர் வெளிப்படுத்துவாராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு காட்சியை, ஒரு வார்த்தையை ஆவியானவர் சபைக்கு சொல்லும்படி கர்த்தர் வெளிப்படுத்தினார்.
நாம் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் அன்னாளை ஞாபகப்படுத்தினார். அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆமென் வாய் திறக்க முடியாத அளவுக்கு அவள் இருதயத்தில் பேசி போனார். ஏலியால் புரிந்து கொள்ள முடியவில்லை, சுற்றி இருக்கிற யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் வாயை திறந்து பேச முடியாத அளவுக்கு அவளுடைய இருதயத்தில் துக்கம் நிறைந்திருந்தது, துக்கம் அடைத்திருந்தது. ஆகவே அவள் தன் இருதயத்தை ஊற்றி போனார். ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே அடுத்த அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே சொல்லுகிறார், இப்பொழுது என் வாய் திறந்திருக்கிறது, இப்பொழுது என் வாய் திறந்திருக்கிறது, நான் என் இரட்சகரிலே களி கூறுகிறேன், என் கொம்பு உயர்ந்திருக்கிறது, என் கொம்பு உயர்ந்திருக்கிறது, என் கொம்பு உயர்ந்திருக்கிறது, என் வாய் திறந்திருக்கிறது. இந்த 2026 இந்த அசெம்பிளிஸ் ஆஃப் காட் தேவிகோடு சபைக்கு கர்த்தர் கொம்பை உயர்த்தி உங்கள் வாயை திறந்து கர்த்தர் எனக்கு துணை நின்றார் என்று ஆண்டவர் சொல்ல வைப்பாராக. ஆமென், 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 ஆமென். ஓ ரபாகாடாபா சந்தடா ஹந்தடாபா பகாதடா ரகாதடா ஹந்தடாபா லகாடாபா ரிமஹந்தடாபா ஷகாதா ஹந்தடாபா லகாராதுடாபா. ஹalleluya, hallelujah, hallelujah. இந்த மாலை ஆராதனை வேளையிலே எத்தனை பேர் என்னோடு இணைந்திருக்கிறீர்கள்? உங்கள் கரங்களை அசைத்து காண்பீங்க. என்னோடு இணைந்திருக்கிற நீங்கள் கரங்களை அசைத்து காண்பீங்க. கர்த்தர் சமூகத்திலே இந்த வருஷம் மௌனமாய் வாய் திறக்க முடியாதபடி இருதயம் துக்கத்தினால நிறைந்து பேச முடியாத அளவு அல்ல, இந்த வருஷத்தின் ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் வாய் திறந்து தேவனுடைய நன்மைகளை, கர்த்தர் எனக்கு இதை செய்தார், கர்த்தர் என் குடும்பத்தை நடத்தினார், என் ஊழியத்தில் பெரிய காரியங்களை செய்தார், கர்த்தர் தம்முடைய அசாத்தியமான நன்மைகளை கர்த்தர் விளங்க பண்ணினார் என்று இப்பொழுது என் வாய் திறந்திருக்கிறது என்று கர்த்தர் எல்லாரையும் சொல்ல வைப்பாராக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சந்தோஷமா இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, இந்த இடத்துல உங்களால் சந்தோஷமா இருக்க முடியாவிட்டால் உலகத்தில் வேறு எந்த இடத்திலேயும் சந்தோஷமா இருக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? சந்தோஷம் கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆலயத்தில் அவர் வந்திருக்கிறார். இனி துக்கத்தோடு அல்ல நம்முடைய ஆலயத்தில். நான் விசுவாசிக்கிறேன், நான் மீண்டும் மீண்டும் நான் உங்கள் மத்தியில் பேசுவது உங்கள் ஆலயத்தில் என்று சொல்லவில்லை, நம்முடைய ஆலயத்தில். இது தேவனுடைய சபை. கர்த்தர் நம்ம எல்லாரையும் இந்த ஆலயத்தில் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வருகை தாமதமாக இருந்தால் வருஷத்தின் ஆரம்பத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் என் கொம்பு உயர்ந்திருக்கிறது, என் வாய் திறந்திருக்கிறது. இப்பொழுது நான் துக்கத்தோடு அல்ல, கர்த்தர் எனக்கு துணை என்று என்னை சொல்லத்தக்கதா என் குடும்பத்தை கர்த்தர் சாட்சியாய் மாற்றுவாராக. ஹalleluya. நம்மை கர்த்தர் சாட்சியாய் மாற்றுவாராக. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். மற்றவர்கள் நம்மை குறித்து சொல்கிற சாட்சிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இந்த வருஷத்துல நம்மை சொல்ல வைப்பார். ஆமென், நம்மை சொல்ல வைப்பார். கர்த்தர் எனக்கு துணை செய்தார் ஐயா, ஆண்டவர் எனக்கு உதவியா இருந்தா, ஆண்டவர் எனக்கு அனுசாரியா இருந்தா, ஆண்டவர் என் பட்சமா இருந்தா, ஆண்டவர் என் பாதுகாவலரா இருந்தா. துணை என்று யோசிக்கும் போது 46ஆம் சங்கீதத்தை மறந்துவிட முடியாது. சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம். ஆமென். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹalleluya, ஹalleluya. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். துணை என்றால் என்ன அர்த்தம்? 5வது வசனத்தில் சொல்லுகிறார், அதற்கு அவர் சகாயம் பண்ணுகிறார். ஆமென். என் பட்சமாயிருந்து, என் சார்பாயிருந்து, எனக்கு உதவியாயிருந்து, என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து, என் காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி எனக்கு ஒரு சகாயர் ஒருவர் உண்டு, அது கர்த்தர் மாத்திரமே. ஹல்லேலூயா. அவர் எனக்கு துணை என்றால் என்ன அர்த்தம்? சங்கீதக்காரனாகிய தாவீது 46ஆம் சங்கீதத்தை பதிவு செய்கிறார். அவர் எனக்கு சகாயம் பண்ணுகிறார். எப்பொழுது சகாயம் பண்ணுகிறார்? அந்த வசனத்தை வாசியுங்கள். 5வது வசனம் என்று நினைக்கிறேன். 5வது வசனத்தை வாசியுங்கள். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். எனக்கு ஒரு ஆசை,
உங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கலாம், பரலோகத்துக்கு போனா யார் யாரை சந்திக்கணும்னு. எனக்கு இந்த தாவீதை போய் சந்திக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது எப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாப்பா, அவர் அங்க இருந்தாருன்னா நாமளும் அங்க இருப்போம் நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் போகணும், ஒரு நாள் போயிடுவோம்னு விசுவாசம் இருக்கிறவங்க கை வைத்து காமிங்க பார்க்கலாம். கத்த நல்லவன். அதுக்கு தான் ஓடுறோம், அதுக்கு தான் ஓடுறோம், அதுக்கு தான் ஓடுறோம். நிறைய பேர் 70 வருஷத்துக்காக ஓடுறாங்க. நம்ம 70 வருஷத்துக்காக ஓட வேண்டாம், நம்ம 1000 வருஷத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அவன் நம்ம ஆயிரமா அவரோடு கூட நாம் வாழ போகிறோம். அவன் ஆமா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு 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 பழைய ஒரு ஒரு பாடல் ஒண்ணு உண்டு, இன்ப இயேசு ராஜாவை. அதுல கடைசி ஸ்டான்ஸா என்ன? என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. அதை இமேஜினே பண்ண முடியாது. there is no word இல்லையா? கடல் எல்லாம் மையானாலும், மரமெல்லாம் பேனாவானாலும், வானமெல்லாம் பேப்பரானாலும், இயேசுவின் அன்பை விவரிப்பதற்கு வார்த்தைகளே இல்லை, வார்த்தைகளே இல்லை, வார்த்தைகளே இல்லை. அவருடைய அன்பையும் பரலோகத்தின் இனிமையையும் நம்மால் வார்த்தைகளுக்குள்ளே சுருக்கி விட முடியாது. இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனை ருசி பார்த்ததும், தேவனோடு நடந்த அந்த அனுபவமும், சங்கீதங்களில் ஒவ்வொரு சங்கீதங்களிலே அவருடைய சங்கீதங்களை வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை நம்ம அதுல ரொம்ப அழகா ஒப்பிட்டு பார்க்கவே முடியும். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு துணை. எப்படி? அவர் எனக்கு சகாயம் பண்ணுகிறார். எப்பொழுதெல்லாம் எனக்கு தேவையோ, எப்பொழுதெல்லாம் எனக்கு தேவைப்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் எனக்கு பட்சமான காரியங்கள் தேவையோ, எப்பொழுதெல்லாம் எனக்கு உதவி தேவையோ, அவர் எனக்கு சகாயம் பண்ணுகிறார். எப்பொழுது? அழகா எழுதுகிறார், அதிகாலையில தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். மற்றவர்கள் எல்லாரும் நித்திரையா இருக்கும் போது ஒருவரும் எனக்காய் கண் விழித்து வேலை செய்வதற்கு முன்பதாக, ஒருவரும் இந்த உலகத்திலே கண் விழிப்பதற்கு முன்பதாக எனக்காய் கண் விழித்து செயல்படுகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அதிகாலையிலே விடிய காலத்தின் வெளிச்சம் என் கண்களில் படுவதற்கு முன்பதாக எனக்காய் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். யாரும் எனக்காய் செயல்படாமல் இருக்கலாம், எனக்காய் செயல்படுவதற்கும், எனக்கு சகாயராய் முன் வந்து நிற்பதற்கும், எனக்கு துணையாய் இருப்பதற்கும் ஒரு தேவன் உண்டு. அவர் யாரும் செயல்படுவதற்கு முன்பதாய் அவர் வந்து எனக்காய் செயல்படுவார். இன்னைக்கு காலையில கர்த்தர் அழகாய் பேசினார். கர்த்தர் தாமே, கர்த்தர் தாமாக, கர்த்தர் தாமாக செயல்படுகிறவர் மாத்திரமல்ல, யாரும் எனக்காய் செயல்படுவதற்கு முன்பதாக எனக்காய் சகாயம் செய்வதற்கும் துணை செய்வதற்கும் எனக்கு ஒரு தேவன் ஒருவர் உண்டு. அதை ரொம்ப அழகாய் பதிவு செய்து வைக்கிறார். அதிகாலையில தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். இரண்டாவது மூணாவது வசனத்தை இந்த 46வது சங்கீதத்தில் வாசித்து பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும். ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே ஒரே கொந்தளிப்பு என் வாழ்க்கையில, உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று நீ சொல்லி இருக்கிறேன். ஆனால் 2-3 வசனத்தை வாசித்தால் அப்படி என்னால் யோசிக்க முடியவில்லை. ஏனென்றால் பூமி நிலை மாறினாலும், பர்வதங்கள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும். அப்பா 2-3 வசனத்தை பார்த்தீங்களா? என் வாழ்க்கையில எவ்வளோ கொந்தளிப்பு, என் வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனை, என் வாழ்க்கையில எவ்வளோ அவமானம், என் வாழ்க்கையில எவ்வளோ நிந்த, என் வாழ்க்கையில நீ இன்னும் செயல்படவில்லையே. யாரும் செயல்படுவதற்கு முன்பதாய் நீ செயல்படுவேன் என்று சொல்லி இருக்கிறீரே. ஆனா என் வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் இந்த 2-3 வசனம் போலதான் இருக்கிறது என்று ஆண்டவரிடத்துல 2-3 வசனத்தை காண்பித்தார். கர்த்தர் திரும்ப உங்ககிட்ட 8-9 காமிப்பார். 8-9 வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பா. 8-9 வசனங்களை வாசியுங்கள். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்வாரு,
நீ ஏதோ ஒரு சின்ன வட்டம் போட்டு உனக்கு இருக்கிற பிரச்சனை மாத்திர நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற. நீ என்கிட்ட 2-3 கொண்டு வந்தா நான் உன்கிட்ட 8-9 கொண்டு வருவேன். 8-9 என்ன? பூமியை பாருப்பா, எவ்வளவு பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் நான் செய்திருக்கும் போது உன் பிரச்சனை என் கண்ணுக்கு முன்னாடி ரொம்ப லேசான காரியம். பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது என் தேவனுக்கு அது லேசான காரியம். அது லேசான காரியம். அது லேசான காரியம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே 2-3 தான் என் வாழ்க்கைப்பா, என் வாழ்க்கையே கொந்தளிச்சு போய் இருக்குதுண்டா, ஆண்டவர் உங்களுக்கு பதில் சொல்லுவா. பூமியிலே நான் செய்கிற மகத்துவமான கிரியைகளையும் நன்மைகளையும் ஆமென் சற்று கண்களை திறந்துப்பா, எத்தனை ஆச்சரியமான காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இதையெல்லாம் செய்கிற எனக்கு உன் வாழ்க்கையில உதவி செய்வதும் உன்னை மேன்மைப்படுத்துவதும் உன்னை உயர்த்துவதும் உனக்கு துணை செய்வதும் கர்த்தருக்கு மிக லேசான காரியம். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் நீங்கள் முதல் வசனத்தை வாசித்து பார்ப்பேன். ரொம்ப அழகாக எழுதி வைக்கிறார். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியையை அறிவிக்கிறது. எப்போதுமே கவனிங்க, நம்ம ஆண்டவர் சும்மா ஏமாத்த வேலை எல்லாம் காமிக்க மாட்டார். அவன் உண்மை இல்லையா? பொய் சொல்ல அவ மனிதன் அல்ல. அழகான ஒரு பாட்டு ஒருத்தர் எழுதியிருந்தார். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற மனு புத்திரன் அல்ல, அவர் நம்பத்தக்கவர் உண்மை உள்ளவர் சொன்னதை செய்பவர். ஹல்லேலூயா. அவர் சொன்னா அவர் செய்வார். ஆமென். அவர் சொன்னா அவர் செய்வார். ஆண்டவர்ட்ட போய், ஆண்டவரே நீர் உனக்கு நான் துணையா இருக்கிறேன்ப்பா, யார் கண் விழிப்பதற்கு முன்பதாகவும் உனக்காய் நான் கண் விழித்து வேலை செய்கிறேன் என்று சொல்லுகிறீரே, அப்படி நீர் இதற்கு முன்பதாய் என்ன செய்திருக்கிறேன் என்று அவரிடத்துல கேட்டார். சங்கீதம் 19:1 தான் உனக்கான பதில். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. இத்தனை பெரிய சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் இந்த முழு உலகத்தையும் நம்முடைய வார்த்தையினால உண்டு பண்ணினவர், வார்த்தையினால படைத்தவர். எத்தனை பெரிய ப்ராஜெக்ட நமக்கு முன்பதாய் செய்து வைத்திருக்கிறார். உங்க பிரச்சனை ஆண்டவருக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு மைக்ரோ டாட் தான். அது ஒரு சின்ன புள்ளி தான், ஒரு சின்ன புள்ளி தான். சபைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த மாலை ஆராதனையில 2-3 உங்க வாழ்க்கையா இருக்கும் என்றால் கர்த்தர் 9, 10, 8, 9 உங்கள் வாழ்க்கைக்கு முன்பதாய் கொண்டு வந்து வைப்பார். அப்படி என்றால் ஆண்டவரே நீர் இதெல்லாம் செய்கிறீர் என்று சொல்லுகிறீரே, நான் என்ன ஆண்டவரே செய்யணும்னா 11வது வசனம் தான் நமக்கு பதில். 11வது வசனத்துல 10வது வசனமா நீங்கள் அமர்ந்திருந்து, எத்தனாவது வசனம்? 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று be still and know that I am your God. அமர்ந்திரு, வேற ஒண்ணும் செய்யாத. நான் உனக்கு துணை செய்கிறேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுகிறேன். கர்த்தர் நமக்கு துணையா இருப்பார் என்றால் வெளியிலே நடப்பவைகளுக்கும் உள்ளே நடப்பவைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். வெளியிலே கொந்தளிக்கிறது, ஆனால் உள்ளே ஒரு அமைதி. ஆமென். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். காரணம் என்ன? தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அது சந்தோஷிப்பிக்கும். கப்பலின் அடித்தட்டிலே இயேசு இருந்தபடியினாலே வெளியே இரைச்சல், ஆனால் உள்ளே கர்த்தர் ஒரு அமைதியை கொடுத்தார். ஆமென். உள்ளே அவர் ஒரு அமைதியை கொடுத்தார், வெளியே இரைச்சல். எசேக்கியேல் 39ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னார், சுற்றிலும் சிறையிருப்பு, ஆனால் எசேக்கியேலுக்கு மாத்திரம் கர்த்தர் ஒரு திறந்த வானத்தை கர்த்தர் தரிசனமாய் கர்த்தர் கொடுத்தார். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம் நடுவில் இருப்பார் என்றால் இந்த வருஷத்திலே வெளியே எத்தனை கொந்தளிப்புகள் இருந்தாலும் வெளியில் இருப்பவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா கேக்குதா? எல்லாருக்கும் கேக்குதா? நீங்க கேட்காத மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு பயமா இருக்கு. கேக்குதா? ஆண்டவர் நல்லவர். நீங்க கோச்சிக்காதீங்க. சில சபைகள்ல என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க ரிசீவ் பண்ணும்போது சில நேரத்துல ஜம்ப்லாம் பண்றாங்க, ஜம்ப் பண்ணிடுறாங்க, எழும்புறாங்க, கை தட்டுறாங்க, அது போர்டை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. நீங்க சைலண்டா உட்கார்ந்துருந்தா நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலையோன்ற ஒரு பயம் எனக்கு வருது. ஒரு காரியம் சொல்லவா?
நாங்கள் ஆலயத்திற்கு ஒரு இடம் பார்த்து கொண்டிருந்தோம். வாடகைக்கு தான், வாடகை இடத்துல இருந்தோம். பிற்பாடு இன்னொரு இடம், நாங்கள் மாற்று இடம் ஒன்றை பார்த்து கொண்டிருந்தோம். இது சவுண்ட் வெளியே போகுதா? வெளியே எதுவும் போகுதா? வெளியே போகுதா? பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஒன்றும் கர்த்தர் அனுமதிக்காத எந்த வார்த்தையும் வர பயப்பட வேண்டாம். நாங்க ஒரு இடம் பார்த்துட்டு இருந்தோம். என்ன கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, உங்கள் விசுவாசத்தை வலுப்படுத்துவதற்காக நான் சொல்லுகிறேன். அப்போ என்ன ஒரு சிஎஸ்ஏ ஐயர் ஒருத்தர் வந்து என்ன ஒருத்தர்கிட்ட இடம் பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போனார். சொன்னார், பாஸ்டர் வாங்க, நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட உங்களுக்கு சபைக்கு தேவையான ஒரு இடம் இருக்குது, நான் உங்களை கூட்டிட்டு போறேன் வாங்கன்னு சொல்லி. யாரு என்ன எதுவுமே சொல்லல. ஸோ நான் ஆயத்தமாகி ஒரு ஸ்ப்ளெண்டர் வச்சிருந்தேன், ஒரு பைக். அது என் பைக் இல்லை, என் தம்பியோட பைக்கு. அந்த ஸ்ப்ளெண்டர்ல உங்க பாஸ்டர்ப்பா என்ன தோற்றத்துல இப்ப இருக்கிறாரோ, இன்ஷர்ட் பண்ணல, ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு அந்த மாதிரி தான் நான் போயிருந்தேன். அவர் என்னைய தூத்துக்குடி மாவட்ட பிஜேபி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கிட்ட கூட்டு போனார். பிஜேபி கட்சியோட தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் கிட்ட என்ன கூட்டிட்டு போனார். அவர் ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேனா இருந்தார். அவர் பெரிய சேர்ல உட்கார்ந்து இருந்தார். நானும் போயிருந்தேன். வாங்க ஃபாதர், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டார். நல்லா இருக்கிற ஐயா, பிரைஸ் எல்லாம், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் சொன்னாரு. சார் சொன்னாரு, நீங்க ஏதோ சர்ச்சுக்கு இடம் பார்க்கறதா சொன்னாரு, ஏன் அங்க எங்க பார்த்துக்கிட்டு நம்ம இடத்துலயே ஆரம்பிங்க. ஏன் அங்க எங்க பார்த்துக்கிட்டு நம்ம இடத்துலயே நீங்க ஆரம்பிங்க. எங்க போய், அவர் யாரு? பிஜேபி கட்சியோட மாவட்ட செயலாளர். நம்ம இடத்திலே ஆரம்பிங்க ஐயா, போய் பார்த்துட்டு வாங்க, போங்க, அந்த இடம் அந்த இடத்துல இருக்குது, நீங்க போய் அந்த இடத்தை பார்த்துட்டு முதல்ல இடத்தை பார்த்துட்டு வாங்க. நான் போனேன். அந்த இடம் நல்ல நல்ல நீளமான இடம். இந்த நம்ம அந்த வாசல்ல இருந்து இதுல இருந்து இன்னொரு ஒரு 2-3 மடங்கு இருக்கிற மாதிரி நல்ல நீளமான இடம். இடத்தை பார்த்தேன். அவர் அங்க இருந்து போன் பண்ணிட்டார், நீங்க இடம் பார்க்க போனீங்கன்னா பக்கத்துல ஒருத்தர் பிரச்சனை பண்ணுவாரு, கண்டுக்காம வந்துடுங்க, யாரு பிரச்சனை பண்ணாலும் நம்ம பார்த்துக்கலாம் சொல்ற. நீங்க இடம் பார்க்க போங்க, பக்கத்துல ஒருத்தர் பிரச்சனை பண்ணுவாரு, ஏன்னா அவர் இடத்தை வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அது நம்ம இடம் தான், யாரு பிரச்சனை பண்ணாலும் நம்ம பார்த்துக்கலாம், தைரியமா போங்க. வந்திருக்காரா அப்படி கேட்டாரு. நிஜமா ஒருத்தர் வந்தார். வந்து அந்த இடத்தை வாங்க விடாம, என்ன இடத்தை வாங்க வந்திருக்கிறீங்களா, அதெல்லாம் கொடுக்க முடியாது, இதை நான் தான் வாங்குவேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நாங்க இடத்தை பார்த்தோம், போனோம், உட்காருங்க உட்கார்ந்து. அவர் என்கிட்ட சொன்னாரு, கீழே ஸ்கூல் கட்டுங்க, மேல சர்ச்சு கட்டுங்க. அவர் சொன்ன ஐடியாவை நான் சொல்றேன். கீழே ஸ்கூல் கட்டுங்க, மேல சர்ச்சு கட்டுங்க. நான் அப்படி யோசிக்கவே இல்லை. ஸ்கூல் கட்டி சர்ச்சு கட்டுற திட்டம் என்கிட்ட கிடையாது. நான் அவர் சொன்னதை சொல்றேன். கீழே ஸ்கூல் கட்டுங்க ஐயா, மேல சர்ச்சு கட்டுங்க ஐயா. நீங்க உங்க பெந்தைக்கோஸ்தேக்காரங்க 2 பேரை வச்சு முழங்கால் போட்டு ஜெபம் பண்றீங்க, 2 வருஷத்துல 200 பேர் சர 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 சரன்னு வந்து சபையை நிரப்பிடுறாங்க. அப்புறம் என்ன ஐயா, ஆரம்பிங்க ஐயா. பெந்தைக்கோஸ்தேக்காரங்க எப்படி இருக்காங்க நமக்கு தான் தெரியுது, உள்ள வந்து பார்த்தாதான் நமக்கு தெரியும். நீங்க என்னய்யா 2 பேரை வச்சு முழங்கால போட்டு ஜெபம் பண்றீங்க, உங்களுக்கு தான் 1 வருஷம் 2 வருஷத்துல சர 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 நாள் வந்துரும் ஐயா, ஆரம்பிங்க ஐயா, போங்க ஐயா, ஒண்ணுக்கு கவலைப்படாதீங்க, போங்க ஐயா. அப்ப நான் பக்கத்துல இருக்கிற இப்படி தட்டி, வாடகை காரியங்களை குறித்து கொஞ்சம் கேளுங்க ஐயா. அவர் சொன்னாரு, பக்கத்துல இருக்க ஐயா சொன்னாரு, பாஸ்டர் வந்து எவ்வளவு ரெண்ட் அட்வான்ஸ் கேட்கிறாரு, நீங்க அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அப்ப அந்த ஐயா சொன்னாரு, கொடுங்க, சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, நான் என்ன சொல்றது, நீங்களே சொல்லுங்க எவ்வளவு கொடுக்கலாம். நான் சொன்னேன், எனக்கு அந்த ஐடியா இல்லை, உங்க இடத்தை பார்த்து எனக்கு எவ்வளவு கொடுக்கலான்ற ஒரு ஐடியா இல்லை, நீங்களே எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுங்க ஐயா. கொடுங்க, ஒரு 3 லட்சம் ரூபாய் வாடகை கொடுங்க, மாசம் மாசம் சொல்லுங்க, மாசம் ஒரு 3 லட்சம் ரூபாய் வாடகை கொடுங்க அப்படின்னு. 3 லட்சம் ரூபாயா? நான் மனசுக்குள்ள ஆண்டவரையும் துக்கப்படுத்திட முடியாது, கர்த்தர் நாமமும் தூஷிக்கப்படக்கூடாது, என்ன நானே கொஞ்சம் பார்த்தேன். நம்ம வித்தியாசமா ஏதாவது அம்பானி மாதிரி இருக்கிறோமா? நாம ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இப்ப என்ன கெட்டப்ல இருக்கிறோம் அதே கெட்டப் தான். சொன்ன கொடுங்க ஐயா, ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுங்க. அப்ப
பக்கத்துல இருக்க சொல்ல 3 லட்சம் ரூபாய் ரொம்ப அதிகம் ஐயா, கொஞ்சம் குறைச்சி. என்னையா இப்படி சொல்றீங்க? உங்க 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 ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு தராரு? 3 லட்சம் ரூபாய் நீங்க பெருசா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, அட்வான்ஸ் எவ்வளவு ஐயா? ஒரு 20 கொடுங்களேன். என்ன ஒரு 20 lakhs அட்வான்ஸும் 3 lakhs வாடகையும் நீங்க கொடுங்க அப்படி சொன்னார். அப்ப நான் தேவனுடைய நாம தூஷிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக நான் ரொம்ப ஜெபிக்கிறேன். ஜெபிச்சுட்டு நாங்க ஜெபம் பண்ணிட்டு எங்க சர்ச்சிலையும் நாங்க சொல்லிட்டு உங்களுக்கு நாங்க அதை கன்வே பண்றோம். அப்ப அவர் சொன்னாரு, ஒரு வார்த்தை சொன்னாரு, நீங்க 3 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் சொன்னா பயந்துராதீங்க. ஏன் ஏன் நீங்க ஜெபிச்சுட்டு சொல்லணும்னு போறீங்க? இப்பவுமே ஒரு முடிவு எடுத்துட்டு போக வேண்டியதானே சொல்லிட்டு சொன்னாரு, நீங்க சபையில இருக்கவங்க பெந்தேகோஸ்தேக்காரங்க மாசம் வெளிநாட்டுல இருந்து ஒரு 60 லட்சம் வராது அப்படின்னாரு. மாசம் உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு 60 லட்சம் வராது அப்படின்னா. 60 லட்சம் வந்தா யாயா உங்க முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்க போறோம்? ரெண்டு பேரையும் பாருங்க, மாசம் 60 லட்சம் ரூபாய் வர்ற மாதிரியா உட்கார்ந்துருக்காங்க? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைங்க, கர்த்தர் இவங்களோட இருக்கிறா. ஆண்டவர் இவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார். நம்ம வெளியில நம்ம வீட்டுக்குள்ள பாக்குறதுக்கு சில தேவைகள், சில குறைகள், சில விஷயங்களில் எதிர்பார்ப்புகளோட சில விஷயங்கள் ஆண்டவரே இந்த காரியங்களுக்கு நடக்கணும்னு ஜெபிச்சுட்டு இருந்தாலும் வெளியில போய் நிற்கும் போது உலக மனுஷருக்கு முன்னாடி கர்த்தர் இது வரைக்கும் நம்மளை வெக்கப்படுத்தாம இவங்களுக்கு என்ன ஐயா, இவங்களுக்கு என்ன என்ன ராஜா மாதிரி இருக்காங்க பாருயா, ராஜா மாதிரி இருக்காங்க பாருயா. ஊழியத்தின் ஆரம்பத்துல இருந்த மாதிரியே கர்த்தர் இன்னைக்கு நம்மளை வச்சிருக்கிறா? நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ள வரும்போது இருந்த மாதிரியே கர்த்தர் இன்னைக்கு உங்களை வைத்திருக்கிறா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. கர்த்தர் நம்மை இந்த உலகத்துல இந்த சமுதாயத்துல வித்தியாசப்படுத்தி தான் வைத்திருக்கிறார், வித்தியாசப்படுத்தி தான் வைத்திருக்கிறார். ஆமென். மற்றவர்களுக்கும் நமக்கு இடையில தேவன் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் கொடுத்து நமக்கு இந்த வருஷத்துல அவர் துணையா இருந்து நம்முடைய ஆச்சரியமான கரத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வெளிப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. யாரும் கண் விழிப்பதற்கு முன்பதாய், யாரும் செயல்படுவதற்கு முன்பதாய், யாரும் எனக்காய் பேசுவதற்கு முன்பதாய், யாரும் எனக்காய் நிற்பதற்கு முன்பதாய் தேவன் எனக்காய் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. அவர் என்னை காக்கிற தேவன். 24x7 அவர் எப்போதும் நம்மேலே கரிசனையாயிருந்து துணையாயிருந்து அக்கறையாயிருந்து அவர் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். அதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 45வது வசனம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசி. 1 Samuel chapter 14 verse number 45. ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனாத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாது. அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையிலே விழப்போகிறது இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம். தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். அல்லேலூயா. என்னோடு சேர்ந்து நீங்கள் பயணிக்கும்படி உங்கள் அன்போடு கேட்கிறேன். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்க வேண்டும் என்றால் you have to start the work. நீங்கள் வேலையை ஆரம்பிக்க வேண்டும். அந்த வார்த்தை இப்படி இருக்கிறது, நீங்கள் திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். இந்த வருஷத்துல இன்றைக்கு மாலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே அறையில உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்த போது, தேவனே மீண்டும் ஒரு விசை உம்முடைய சமூகத்திலே அடையாளங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் உறுதிப்பாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் என்று கேட்டபோது கர்த்தர் இந்த ஊழியத்திலே பாதியிலே விடப்பட்டிருக்கிற சில வேலைகள், உங்கள் குடும்பத்திலே பாதியிலே விடப்பட்டிருக்கிற சில வேலைகள், சில இன்கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்ஸ் உங்கள் குடும்பத்திலே சபையிலே ஊழியத்திலே இருக்கும் என்றால் நீங்கள் இந்த மாதத்திலே அந்த வேலையை நீங்கள் ஆரம்பித்து தான் ஆக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த வேலைகள் பாதியில இருக்கிறதோ, வீட்டு வேலை பாதியில நிற்கிறதா, கட்டட வேலை பாதியில நிற்கிறதா,
பிள்ளையினுடைய படிப்பின் வேலைகள் பாதியில நிற்கிறதா, எதிர்கால திட்டங்களை குறித்த காரியங்கள் பாதியில நிற்கிறதா, ஊழியத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனம் இன்னும் முழுமையடையாதபடிக்கு அவைகள் பாதியில நிற்கிறதா, தேவன் நமக்கு ஒரு ஊழிய ஸ்தலத்தை வைத்திருக்க, தேவன் நமக்கென்று ஒரு தரிசனத்தை வைத்திருக்க, தேவன் நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்க, தேவன் நம்முடைய ஊழியத்தை குறித்து, நம்முடைய ஸ்தானத்தை குறித்து, நம்முடைய பதவிகளை குறித்து தேவன் ஒரு மேன்மையை வைத்திருக்க, ஒருவேளை நம்முடைய அறியாமையிலேயோ, நம்முடைய பலவீனங்களிலேயோ, நம்முடைய அவிசுவாசங்களிலேயோ வேலைகள் பாதியிலே இருக்கும் என்றால் somebody has to start the work. நீங்கள் வேலையை ஆரம்பியுங்கள். Because of Saul's disobedience வேலை பாதியிலே நின்றது. சவுலினுடைய ஆமென் ஸ்தோத்திரம் கீழ்ப்படியாமை நிமித்தம் வேலை பாதியிலே நின்று போனது. யார் எடுத்து செய்ய முடியும்? யார் வேலை செய்ய முடியும்? கர்த்தர் கிரியை செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தா, கர்த்தர் செயல்படுவதற்கு ஆயத்தமாக இருந்தா, கர்த்தர் மூவ் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருந்தா, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய சார்பில் வேலை செய்வதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருந்தா, ஆனால் யாரோ ஒருவர் அந்த வேலையை பொறுப்பெடுத்து செய்ய வேண்டிய இடத்துல இருக்கும்போது யாரும் முன்வராத போது விசுவாசத்திலே யோனாத்தான் வேலையை துவக்கினான். இங்க எத்தனை யோனாத்தான் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. Jonathan, you have to start the work. இந்த மாலை ஆராதனையிலே கர்த்தர் இந்த சபைக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லுகிறார். சில வேளைகள் பாதியிலே நிற்கிறது, சில ஊழியங்கள் பாதியிலே நிற்கிறது. வல்லமையாய் செய்து கொண்டிருந்த சில ஊழியம், ஆமென், வல்லமையாய் நடைபெற்றுக் கொண்டிருந்த சில ஜெபங்கள், வல்லமையாய் நடைபெற்றுக் கொண்டிருந்த ஆமென் சில கிரியைகள் நம்முடைய குடும்பங்களிலேயோ, சபையிலேயோ, ஊழியத்திலேயோ அவைகள் பாதியிலே நின்று கொண்டிருக்கும் என்றால் இன்றைக்கு அந்த வேலையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். வேலைகளை ஆரம்பியுங்கள். நீங்கள் காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்ல வைப்பார். ஆமென், ஹalleluya. 13ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம். 1 Samuel chapter 13 verse number 14. 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 13-14. இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே. ஐயா, மிஸ்பாவிலே பெலிஸ்தர்கள் வந்து யுத்தத்திற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். 13ஆம் அதிகாரத்தின் 5வது வசனம். என்னை கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். 13ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்திலே மிஸ்பாவிலே ஆமென் ஸ்தோத்திரம் ஹalleluya மிக்மாஸிலே பெலிஸ்தர்கள் யுத்தத்திற்கு ஆயத்தமாய் கூடி வந்திருக்கிறார்கள். அங்கே சாமுவேல் வந்தான். சவுலுக்கு சில காரியங்களை சொன்னார். ஆமென். சவுலுடைய ஊர் கிபியா. சாமுவேல் சொல்லி கிபியாவுக்கு போனான். யுத்தம் செய்ய வேண்டிய சவுலும் கிபியாவுக்கு போய்விட்டான். யுத்தம் செய்து ஜனங்களை காப்பாற்ற வேண்டிய சவுல் கிபியாவிலே போய் அடைக்கலம் புகுந்தான். சவுலே, கிபியாவிலே உனக்கு என்ன வேலை? நீ மிக்மாஸிலே பெலிஸ்தர்களை எதிர்த்து யுத்தம் பண்ண வேண்டியவன். நீ மிக்மாஸிலே பெலிஸ்தர்களை எதிர்த்து ஜனங்களை பாதுகாக்க வேண்டியவன். கர்த்தரின் கரத்தில் அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தரின் கரங்களில் வல்லமையை கொடுத்திருக்கிறார். கர்த்தரின் கரங்களில் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தரின் நாவிலே வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் யாரையும் முடக்குவாதத்தினாலே தேவன் நம்மை முடங்கி போவதற்கு கர்த்தர் விடவில்லை. எல்லார் மேலும் கர்த்தர் தம்முடைய பிரத்யேக திட்டத்தை வைத்திருக்கும் போது மிக்மாஸிலே இருந்து பெலிஸ்தர்களோட யுத்தம் செய்து தேவனுக்கு மகிமை கொண்டு வர வேண்டிய நீ கிபியாவிலே போய் ஒளிந்து கொண்டிருந்தா தேவ திட்டம் எப்படி நிறைவேறும்? கர்த்தருடைய திட்டம் எப்படி நிறைவேறும்? கர்த்தர் நம்ம மேல ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். தேவன் நம்ம மேல ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறாரே. ஆண்டவர் என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரே. நம் குடும்பத்தை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரே. நம் குடும்பத்தை குறித்து ஒரு தரிசனம் வைத்திருக்கிறாரே. உங்கள் எதிர்காலங்களை குறித்து ஒரு தரிசனம் வைத்திருக்கிறாரே. கர்த்தர் வைத்த பாதையிலே தொடர்ந்து ஓடுவதற்கு உங்கள் தீர்மானங்களை இன்று மாலை வேளையிலே புதுப்பித்துக் கொள்ளும்படியாய் ஆவியானவர் விரும்புகிறார். நீ மிக்மாஸிலே இருக்க வேண்டியவன். நீ கிபியாவிலே நிற்க கூடாது. நீ கிபியாவிலே போய் ஓடி ஒளிய கூடாது. Somebody has to start the work in order to God has to amen so to be with you. கர்த்தர் உனக்கு துணையாய் இன்று உன் வேலைகளை செய்வதற்கு யாரோ ஒருவர் முன்னின்று வேலைகளை ஆரம்பிக்க வேண்டும். நீ வேலையை கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசத்திலே ஆரம்பிப்பாய் என்றால் கர்த்தர் காரியங்களை செய்து முடிப்பதற்கு அவர் உண்மையுள்ள ஆண்டவர். அல்லேலூயா.
கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவா. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன் ஆமென் ஸ்தோத்திரம். என்னுடைய அனுபவம் மிக சிறியது. ஊழியத்திலே என்னுடைய அனுபவம் ஆமென் ஸ்தோத்திரம் மிக சிறியதுதான். நான் ஆமென் ஸ்தோத்திரம் என்னுடைய ஊழியத்தை ஆமென் தனி ஒரு ஆளாக தேவனுடைய துணையோடு நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த குறுகிய காலத்திலே நான் பார்த்த ஒரு பெரிய விஷயம், என் தேவனுடைய கரம் என் மேல் வல்லமையாய் நன்மையாய் அமர்ந்திருக்கிறது. இதுவரைக்கும் என் ஊழியத்திலே நான் பார்த்திருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லி சொன்னார், பாதியில விடாதே, அதை செய். அது சண்டே கிளாஸ் ஊழியமா இருக்கலாம், அது வாலிபர் ஊழியமா இருக்கலாம், அது தெரு பிரசங்கமா இருக்கலாம், அது பிரேயர் ரைடா இருக்கலாம், அது ஜெப நடையா இருக்கலாம். ஆமே, உங்கள் குடும்பத்தில் பாதியில விடப்பட்ட காரியமா இருக்கலாம். பிள்ளைகளை குறித்து, ஊழியத்தை குறித்து, தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து, பிசினஸ் குறித்து, ஆமென் ஸ்தோத்திரம், உங்கள் வியாபாரங்களை குறித்து எந்த காரியங்களாய் வேண்டுமானாலும் இருக்கலாம். பாதியிலே காரியங்கள் நின்று கொண்டிருக்கும் என்றால் இன்றைக்கு அந்த வேலைகளை செய்ய ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு துணையா இருந்து ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் இந்த வருஷத்துல நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகளின் புத்தகத்தை எத்தனை பேர் வாசித்திருக்கிறீர்கள்? அதுல சோம்பேறிய பத்தியும் மூடனை பத்தியும் நிறைய எழுதி இருக்குது. வீட்டுக்கு போய் வாசிங்க, அது பிரசங்கிக்க நேரம் இல்லை. வீட்டுக்கு போய் வாசிங்க. நீ சோம்பேறியா இருந்தால், சும்மா உட்கார்ந்தால் எப்படி கர்த்தர் காரியத்தை செய்ய முடியும்? எப்படி கர்த்தர் காரியத்தை செய்ய முடியும்? தேவனே எனக்கு கதைத்தார், தேவனே எனக்கு இதைத்தார், கர்த்தாவே எனக்கு இந்த காரியத்தை செய்யும், ஆண்டவரே இந்த காரியத்தை நிறைவேற்றும், ஆண்டவரே இதுல ஒரு வளர்ச்சி வேண்டும், இதுல ஒரு மேன்மை வேண்டும். நான் சொல்கிறேன், you have to start the work. நீ வேலைகளை ஆரம்பித்ததாக வேண்டும். Because of Saul's disobedience, வேலை பாதியிலே நின்றது. யாரோ ஒருவருடைய கீழ்ப்படியாமை உங்கள் வேலை வாழ்க்கையிலே சில வேலைகள் பாதியிலே நின்று கொண்டிருக்கிறது. யாரோ ஒருவருடைய பலவீனம் உங்கள் வாழ்க்கையில சில வேளைகள் பாதியில நிற்கிறது. கர்த்தர் நீ வெளிநாட்டுக்கு போவான் உன்கிட்ட பேசினாரா? உங்ககிட்ட பேசி இருக்கிறாரா? வெளிநாட்டுல உனக்கு வேலை, வெளி தேசத்துலதான் உனக்கு வேலை என்று கர்த்தர் உங்களிடத்துல பேசி இருக்கிறாரா? அப்படி என்றால் தேவ சமூகத்தில் அமர்ந்து வெளிநாட்டுக்கு போக என்ன காரியம் செய்ய வேண்டுமோ அந்த வேலையை செய்ய ஆரம்பியுங்கள். நீ வீட்டுக்குள்ள அந்த வேலை எப்படி நடக்கும்? எங்க வேலை நடக்கும்? கர்த்தர் ஒரு இடம் தருகிறேன் என்று சொன்னாரா? தேசத்தை சுற்றி அலங்கள், சுற்றி திரியுங்கள். ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க சொல்லி கர்த்தர் சொன்னாரா? வேலையை ஆரம்பியுங்கள். உங்கள் படிப்பை குறித்து கர்த்தர் உங்களிடத்தில் பேசினாரா? வேலையை ஆரம்பியுங்கள். உங்கள் போதகரின் மூலமாய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலேயும் கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் ஊழியரோடு, கர்த்தர் ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசினாரா? உங்கள் படிப்பை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தை குறித்து, உங்கள் திருமண காரியங்களை குறித்து கர்த்தர் பேசினாரா? அப்படி என்றால் வேலைகளை செய்ய ஆரம்பியுங்கள். யாரோ ஒருவருடைய கீழ்ப்படியாமலே வேலை பாதியில நின்று கொண்டிருக்கிறது. எப்படி பாஸ்டர் ஆரம்பிக்கிறது? யோனத்தான மாதிரி ஆரம்பியுங்கள். நான் அடிக்கடி சபையில சொல்லுவேன், என்றாகிலும் ஒரு நாள் யோனத்தானுடைய விசுவாசம் ஆயுததாரியை பற்றி பிடிக்கும். ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 24 லட்சம் ஜனங்கள், 11 லட்சம் சிட்டிக்குள்ள ஆண்டவருடைய சமூகத்திலே என் ஆலயத்திற்கு 1 லட்சம் ஜனங்களை தாரும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த வருஷத்தின் 4வது நாள், ஜனவரி மாதம் 4வது நாள், கர்த்தர் சபை நடுவிலே பிரத்யேகமாய் திட்டமாய் கர்த்தர் என்னோடு பேசினார். சபையோடு கர்த்தர் பேசினார். கர்த்தர் சொன்னார், இந்த வருஷம் 3 முறை உங்கள் ஆலயத்திலே நாற்காலிகளை வாங்குவீர்கள். கர்த்தர் சொன்னார், இந்த வருஷம் 3 முறை நீங்கள் நாற்காலிகளை வாங்குவீர்கள். நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், அதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன், நான் அதற்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். கடந்த நவம்பர் மாதம் நான் ஒரு ஊழியத்திற்காக வரும்போது நான் வந்த கார் அது ஃபயர் ஆயிடுச்சு, பர்ன் ஆயிடுச்சு. அந்த காரை பிற்பாடு நான் ரெக்கவரி வெஹிக்கிள்ல பாதியில அனுப்பிவிட்டு வேற ஒரு வாகனத்துல ஊழிய ஸ்தலத்துக்கு வந்தேன். அந்த காரை ரிப்பேர் செய்து வைத்திருக்கிறேன். ஆனால் ஊழியத்துக்கு வருகிறபடி நான் அந்த காரை நான் எடுக்கல. எங்கேயாவது லோக்கல்ல யாராவது எடுத்துக்கொண்டு போனால் பிள்ளைகளை நீங்க எடுத்துக்கொண்டு போங்க சொல்லுவேன் ஒழிய நான் அதை எடுக்கல. ஊழியத்தின் நிமித்தம் அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட வேண்டாம்னு சொல்லி கர்த்தர் சொன்னா சில காரியத்தை, உனக்கு நான் ஒரு வாகனத்தை தருவேன், ஆனா இது இதை நீ ஏற்பாடு செய்ய வேண்டும், இந்த ஆயத்த வேலைகளை நீ செய்ய வேண்டும். நான் செய்து கொண்டிருக்கிறேன் சார், நான் செய்து கொண்டிருக்கிறேன் சார். 50 சென்ட் லேண்ட் உன் சர்ச் கட்ட நான் தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். எனக்கு நான் இருக்கிற ஊழியம் செய்யக்கூடிய இடத்துல 50 சென்ட் லேண்ட் எங்க இருக்கிறது என்று நான் தேடிக்கொண்டு அதை பார்த்து நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அதை வைத்து நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். You have to start the work.
You have to start the work. சும்மா இருந்தா வேலை நடக்காது. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, சும்மா இருந்தா வேலை நடக்காது. வேலை நடக்காது. வேலை நடக்காதுப்பா, வேலை நடக்காது. எக்ஸாம் போறீங்க, டிங் டிங், நாளைக்கு எக்ஸாம் வந்துருமா? எல்லாம் உட்காரு, படிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும், ஆயத்தம் பண்ணணும். நீங்க சில ஆயத்தங்கள் செய்யணும். வீசா எடுக்கிறதுக்கு சில ஆயத்தங்கள் செய்யணும். இந்த ஆலயத்திலிருந்து சிலரை கர்த்தர் வெளி தேசத்துக்கு கொண்டு போவா. கர்த்தர் வெளி தேசத்துல உங்களை ஆசீர்வாதமா வைப்பா. வெளி தேசத்தை கர்த்தர் உங்களை நன்மையாய் வைப்பா. சபைக்கு உண்மையா இருக்கணும், ஊழியருக்கு உண்மையா இருக்கணும். வெளியில போனவொடனே ஆசீர்வாதமா மாறினோடனே சொந்த வீட்டை மறந்துடக்கூடாது, தாய் வீட்டை மறந்துடக்கூடாது, தாய் சபையை மறந்துடக்கூடாது. டாட்டா பாபாய், எப்பா ஆண்டவரே, இவ்வளவு நாளா நான் அதற்காகத்தான் ஜெபித்து கொண்டிருந்தேன். எங்க பாஸ்டர்ட்ட இருந்து எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று ஜெபித்து கொண்டிருந்தேன். கர்த்தர் கொடுத்தார் விடுதலைன்னு ஓடிடக்கூடாது. எங்க போனாலும் உங்க பாஸ்டருக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். நான் நாளைக்கு காலையில ஆராதனை முடிஞ்ச உடனே கோட்டை கழட்டி கீழே வச்சுட்டு பேசாம போயிடுவேன், ஊரை பார்த்து போயிடுவேன். நான் உங்க பாஸ்டர் தான் உங்களுக்கு. நான் சொல்றேன், ஐயா கையை உயர்த்தி இப்படி ஜெபம் பண்ணான்னு வைங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? பாஸ்டர் நத்தானியல் கையை உயர்த்தி உங்களுக்கு ஆசீர்வாதம், அது உங்களுக்கு ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறீங்களா? உங்க வீட்டை நேசிங்க, உங்க வீட்டை நேசிங்க, உங்க பாஸ்டர் நேசிங்க. நான் 3 நாள் பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவேன். நான் எங்க சபைக்கு போயிடுவேன். என் சபையில இதைத்தான் சொல்லுவேன். என் சபையில பேசாத எதையும் உங்ககிட்ட பேசல, புது நூதனமான உபதேசம்லாம் பேசல. என் சபையில நான் சொல்லுவேன், எங்கேயும் போய் தலையை கொடுக்காத, எங்கேயும் போய் தலையை கொடுக்காத. சார், நான் எங்க சபையில உட்கார்ந்து ரட்சிப்புக்கு நேரம் நடத்தி, ஞானஸ்தானத்துக்கு நேரம் நடத்தி, அபிஷேகத்துக்கு நேரம் நடத்தி, ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபத்துக்குள்ள நடத்தியிருந்தா, கிரவுண்ட்ல நடக்கிற பேரின்ப பெருவிழால இன்னைக்கு இயேசுவுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறவர்கள் முன்னாடி வாங்கன்னா, சபை விசுவாசி போய் முன்னாடி நின்னா நமக்கு கோபம் வருமா? வராது. கட்டையை தூக்கி அடிக்கலாம் போல கோபம் வரும். என்னத்தை செய்ய, அடிக்கவும் முடியாது, அப்படி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சில ஆட்கள்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க என்னைய. இந்த ஆள் இன்னைக்கு காலையில இருந்து ஒரு மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறார், இவர் என்ன செய்யலாம்? நான் உண்மையா சொல்றேன், தேவனுக்கு பயந்து சொல்றேன். நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன், நான் உட்கார்ந்து கண்ணீர் வடிச்சிருக்கிறேன். ஒரு அம்மா வந்து சொல்லுச்சு, ஐயா எனக்கு உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சரீரம் எரியுது, அப்படியே ஊரல் எடுத்து எரியுது. நான் உபவாசம் இருந்து, நான் ஃபாஸ்டிங் இருந்து, நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். பப்ளிக் மீட்டிங்ல மேடையில இருந்து ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நான் கண்ணீரோடு வந்தேன். ஐயா ஜெபித்தார், கர்த்தர் என் ஊரலை எல்லாம் மாற்றினார். நான் பின்னாடி தான் நின்னேன், நான் பின்னாடி அந்த இதுல தான் நின்னேன். இதா பாரு, கோச்சுக்காதீங்க, நினைச்சேன், போய் சொல்ல முடியாது பாருங்க, மனசுக்குள்ளதான் நினைக்க முடியும். என்ன செய்ய, என்ன செய்ய? அது இல்லைங்க, இது குடும்பங்க, இது ஃபேமிலி, இது குடும்பம். தேவிகோட அசெம்பிளிஸ் ஆஃப் காட், இது ஒரு ஃபேமிலி, இது ஒரு குடும்பம். ஒருத்தர் தான். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், ஒருத்தன் தாண்டா தலைவரா இருக்கணும், எல்லாரும் தலைவனாகணும்னு முயற்சிக்க கூடாது. சபை உடஞ்சி சின்ன பின்னமா போயிடும், இருக்கக்கூடாது. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் மாதிரி கர்த்தர் சொல்றது ஐயா சொல்லுவாரு. ஐயா சொல்லுங்க, திருமண காரியத்துல இந்த மாதிரி ஒரு காரியம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க ஐயா, எனக்கு ஒரு தெளிவு இருக்கு, இதை செய்யலாம்னு நினைக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன், ஒரு உத்தியோகம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். லெட்டர் போடக்கூடாது. நான் மீடியா மினிஸ்ட்ரியில் இருக்கிறேன், டெய்லி என் டிவோஷன் வருது, பயமா இருக்கு. நான் உங்களுக்கு சேனல் நேமும் சொல்ல மாட்டேன், என் நம்பரும் சொல்ல மாட்டேன். நத்தானியல் பாஸ்டர் அனுப்பி விட்டுருவார் கேட்டக்கு திறந்து, நாளைக்கு காலையில் ஆராதனைக்கு நான் பிரசங்கம் பண்ணிக்கிறேன், நீ போயிட்டு வந்துடுவேன். அதை நான் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு டெய்லி ஃபோன் வருது, டெய்லி ஃபோன் வருது. எல்லாருக்காக ஜெபிக்கிறேன், ஜெப குறிப்புகளை சொல்லுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆனா சில ஆட்கள் ஃபோன் பண்ணுவேன், என்ன சொல்றாங்க தெரியுமா? பாஸ்டர் ஜெபம் பண்ணி சொல்லுங்க. ஆண்டவர் ஏதாவது காமிச்சாரா? கண்ணை மூடணும்னு இருட்டா காமிச்சாரு, வேற என்ன காமிச்சாரு? கண்ணை மூடணுமா இருட்டா காமிச்சாருமா. இன்னைக்கு அதுவே தீர்க்க தரிசனம் ஆயிடுச்சு தெரியுமா? கண்ணை மூடுனா உனக்கு ஒரே இருட்டா, அப்புறம் வெளிச்சமாவா இருக்கும்? கண்ணை மூடுனா இருட்டா தானே இருக்கும். யார் வீட்டிலேயாவது பூட்டு திறக்கவில்லையா? எங்கள் ஜெப எண்ணெயை வாங்கி ஊற்றுங்கள், பூட்டு திறக்கும்.
எண்ணெய் ஊத்துனா பூட்டு திறக்கும். ஐயா, எண்ணெய் ஊத்துனா பூட்டு திறக்கும். இதுல என்ன ஜெப எண்ணெய் வாங்கி ஊத்துறது? எண்ணெய் ஊத்துனா பூட்டு திறக்கும், அவ்வளவுதான். எனக்கு நிறைய மைண்ட்ல வருது, சொல்லணும்னு தோணுது. இன்னைக்கும் நேரம் அப்படியே எதிராளியா வந்து நிக்குது எனக்கு. இல்ல, சபையை வைத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சபையை வைத்து கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். நம்முடைய ஊழியக்காரரை வைத்து கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். ஜெபிக்கணுமா? ஐயா கிட்ட வாங்க, கர்த்தர் சமூகத்துல உட்காருங்க, ஜெபம். சில ஊழியர்களுக்கு போகிறேன், சில சொல்லுவாங்க, ஆசைக்கு ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, நீங்களே ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம். அப்படியே யாராவது என்னிடத்துல ஜெபிக்க வந்தா, பரக்குண்டல பாஸ்டர் நெகமாயாலாம் சூப்பரா ஒரு விஷயம் பண்ணுவார். ஜெபிக்கும் போது அவரே கூட்டிட்டு வருவார், அவரும் நிப்பார். நீங்க ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், அவர் நிப்பார். நம்ம ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்துக்குள்ளதான் இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெளியில இல்ல, நம்முடைய நன்மை நம்முடைய குடும்பத்துக்குள்ளதான். You have to start the work. நீங்கள் வேலைகளை ஆரம்பியுங்கள். பாதியில விடப்பட்ட வேலைகளை ஜெபத்தோடு ஆரம்பியுங்கள். நான் சொல்லுகிறேன், என்றாகிலும் ஒரு நாள் யோனத்தானின் விசுவாசம் ஆயுததாரியை பற்றி பிடிக்கும். ஒருவர் தரிசனத்தை விளங்கி கொண்டால் போதும் சார். யோனத்தான் சொல்லுகிறான், நாம் வேலையை ஆரம்பிக்கலாம் வாங்க. ஒரு சின்ன விசுவாசம், அந்த விசுவாசத்துல அவன் வேலையை ஆரம்பித்து போகிறான். பியூட்டிஃபுல்லாய் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைக்கிறார். 14ஆம் அதிகாரம் 10வது வசனம். 14ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 14 chapter number 10, 14ஆம் அதிகாரம் 10வது வசனம். எங்களிடத்தில் ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால் நாம் ஏறி போவோம். கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில ஒப்பு கொடுத்தார். இதுவே நமக்கு அடையாளம். ஹல்லேலூயா. யோனத்தானுக்கு ஒரு விசுவாசம், என் அப்பா விட்டத நான் அந்த தவறை செய்ய மாட்டேன். என் அப்பா செஞ்ச தவற நான் செய்ய மாட்டேன். நான் கர்த்தருடைய கைடன்ஸ் கேட்பேன், ஆண்டவர்ட்ட அடையாளம் கேட்பேன், ஆண்டவர்ட்ட ஒரு கைடன்ஸ் கேட்பேன். ஆண்டவரே நீர் எனக்கு வழி காட்டும் என்று ஆண்டவரிடத்துல கேட்பேன். கர்த்தர் காட்டினா நான் போவேன். சொல்லிட்டே போற, ஆண்டவரே கர்த்தாவே நீர் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும் என்று போகும்போது அவன் சொல்லுகிறான், எங்களிடத்தில் ஏறி வாருங்கள் என்று அவர்கள் சொல்வார்களானால் கர்த்தர் இந்த தேசத்தை நமக்கு ஒப்பு கொடுத்தார். நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா? நீங்கள் எழுந்து நின்றிருந்தால் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன், விசுவாசத்தோடு உங்கள் வலது காலை முன்னெடுத்து வையுங்கள். நீங்கள் ஒரு நாளும் கடப்பலை கை வைத்து விட்டு பின்னாடி பார்க்காதிருங்க. கர்த்தர் ஒரு காரியத்திலே தெளிவை கொடுத்திருக்கிறாரா, ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரா, விசுவாசத்தோடு உங்கள் கால்களை முன்னதாக எடுத்து வையுங்கள். என்னை கவனிக்கிறவர்கள் கரங்களை அசைத்து காண்பீங்கள். உங்க மைண்ட் டைவர்ட் ஆக விடாதீங்க ப்ளீஸ். உங்க மைண்ட் டைவர்ட் ஆக விடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா வெளியில போய் இல்ல பின்னாடி போய் சைடுல போய் உட்கார்ந்துக்கங்க. சபைக்குள்ள இருக்கிறவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. விசுவாசத்தோடு கால் எடுத்து வைங்க சார், கால் எடுத்து முன்னாடி வைங்க சார். யோனத்தான் அதைத்தான் செய்தான். எங்களிடத்தில் ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால் நாங்கள் ஏறி போவோம். கர்த்தர் அதை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று விசுவாசத்துல முன்பதாய் கால் எடுத்து வைத்தார். கர்த்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா? பியூட்டிஃபுல்லாய் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைக்கிறார். 14ஆம் அதிகாரத்தின் 15வது வசனம். தேவன் எதிராளிகளுக்கு ஒரு பயத்தை கொடுத்தார். பயத்தை கொடுத்தார். பயத்தை கொடுத்தார். அவர்களுக்கு பயத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, 14ஆம் அதிகாரத்தின் 20வது வசனத்தை வாசியுங்கள். சாப்டர் நம்பர் 14 verse number 20. சவுலும் அவனோடு இருந்த ஜனங்களும் கூட்டம் கூடி போர்க்களத்துக்கு போனார்கள். ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமா இருந்தபடியினா மகா அமளி உண்டாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. 3000 இருந்து 4000 பேர் இருந்த ஒரு பெரிய சேனை. என்னை கவனியுங்கள். 3000 இருந்து 4000 பேர் இருந்த ஒரு பெரிய சேனை. சவுல் மிக்மாஸ்ல யுத்தம் பண்ண வேண்டியவன் கிபியாவில போய் ஒளிந்து கொண்டபடியினாலே வேலை பாதியில நின்றது. ஆனால் விசுவாசத்திலே, தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசத்திலே யோனத்தான் தன்னுடைய காலை அவன் முன்பதாய் எடுத்து வைத்தான். யோனத்தான் காலை முன்பதாய் எடுத்து வைத்து ஏறி போய் அவன் எதிராளிகளை வெட்டுவதற்காய் விசுவாசத்திலே பயணித்த போது யோனத்தானின் விசுவாசம் ஆயுததாரியை பற்றி பிடித்தபடியினாலே வேதம் சொல்லுகிறது, அவன் வெட்டி கொண்டே போனான். அவர்கள் யோனத்தானுக்கு முன்பதாய் பட்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் யோனத்தானுக்கு முன்பதாய் அவர்கள் பட்டு விழுந்தார்கள். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பதாய் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஐயா, யோனத்தான் போகிறா, யோனத்தானுக்கு முன்பதாய் ஒரு ஆயுததாரி போகிறா. வெட்டினது ஆயுததாரி என்றா, விழுந்தவனும் ஆயுததாரிக்கு முன்பதாய் தான் விழுந்திருக்க வேண்டும். கர்த்தர் அப்படி செய்யவில்லை. விசுவாசத்திலே வேலையை ஆரம்பித்து யோனத்தானை இப்படி பதிவு செய்கிறார். யோனத்தான் விசுவாசத்தோடு வேலையை ஆரம்பித்த போது அவனுக்கு வேலை செய்வதற்கு உடன் பங்காளியாய்
கர்த்தர் ஒரு ஆயுததாரியை கொடுத்தார். அவன் வெட்ட 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 அவர்கள் எல்லாரும் யோனாத்தானுக்கு முன்பதாய் அவர்கள் பட்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. நானாவியின் நிறைவோடு இந்த சபையில பேசிக் கொண்டிருக்கிறேன். வேலைகளை ஆரம்பியுங்கள். உங்களுக்கு உதவி செய்ய உடன் பங்காளர்களை கர்த்தர் தருவார். நமக்கு யாரும் பார்ட்னர் அல்ல, நமக்கு இயேசுதான் நல்ல பார்ட்னர். ஆமென். நமக்கு பிசினஸ்லயோ ஊழியத்திலேயோ நமக்கு வேற ஒரு பார்ட்னர் அல்ல. நாம் பங்கிட்டு செய்வோம். இல்லை ஐயா, கர்த்தர் நமக்கு நல்ல பார்ட்னரா இருக்கிறார். விசுவாசத்தோடு வேலைகளை ஆரம்பியுங்கள். உங்கள் விசுவாசத்தை புரிந்து கொண்டு, தரிசனத்தை புரிந்து கொண்டு ஆயுததாரியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அவன் வெட்ட 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 அவர்கள் பட்டு விழுவார்கள். நடந்தது என்ன தெரியுமா? Because of Saul's disobedience, சவுலினுடைய கீழ்ப்படியாமையிலே வேலை பாதியில நின்றது. யோனாத்தான் விசுவாசத்தோடு வேலையை ஆரம்பித்தான். கர்த்தர் செய்த காரியத்தை சொல்லுகிறேன். 300 பேர் இருந்தார்கள். 3000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 300 பேர்ல இருந்து 600 பேர் இருந்தார்கள். விசுவாசத்துல வேலை செய்த போது 20ஆம் வசனம் நடந்தது. சவுலும் அவனோடு இருந்தவர்களும் யோனாத்தான் இடத்திற்கு போர்க்களத்திற்கு போனார்கள். யாரெல்லாம் விட்டு போனார்களோ அவர்கள் எல்லாரும் யோனாத்தானின் பக்கமாய் மீண்டு திரும்பி வருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் அனுக்கிரகம் செய்தார். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் சொல்லுகிற காரியத்தை செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறாரா? ஆண்டவர் ஒரு திட்டம் கொடுத்திருக்கிறாரா? பாதியில் நின்ற வேலைகளை இன்னைக்கு போய் ஆரம்பிங்க. யாருமே என் கூட இல்லை. கர்த்தர் தருவார். கர்த்தர் ஆயுததாரியை தருவார். வேலை செய்யுங்கள். வேலை செய்யும் போது அவன் ஸ்தோத்திரம் இழந்த எல்லாரும் மீண்டும் நம்முடைய ஆலயத்திற்கு வருவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். பாஷையில சொல்ல போனா சோழி செய்யணும் போலே வேலை செய்யணும். நீ எழுந்து வேலை செய்யணும். நீ எழுந்து கிரியை செய்யணும். உன் விசுவாசத்தை பிடித்து கொண்டு உங்கள் தரிசனத்தை புரிந்து கொண்ட சிலரை கர்த்தர் உங்கள் கையில கொடுப்பார். அது நிமித்தம் ஒரிஜினாலிட்டி என்னவோ அது மீண்டும் நம்முடைய கரங்களிலே வருவதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். என் இருதயத்திலே ஒரு பெரிய வைராக்கியத்திலே இந்த வார்த்தை சபைக்கு முன்பதாய் நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இன்னும் 12 நிமிடம், இன்னும் 17 நிமிடத்திலே இந்த பிரசங்க நேரத்தின் முடிவுக்கு நாம் வரப்போகிறோம். ஆனால் ஒரு காரியத்தை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். பாதியில் நின்ற வேலைகளை பாதியிலேயே விட்டு விடாதிருங்கள். உங்கள் தரிசனம் பாதியிலேயே விழுந்து விட வேண்டாம். உங்கள் தரிசனமும் நோக்கமும் திட்டமும் பாதியிலே நின்று விட வேண்டாம். கர்த்தர் உங்களை குறித்து, சபையை குறித்து, ஊழியத்தை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அதை ஆரம்பியுங்கள். அதை ஆரம்பியுங்கள். இந்த தேவிகோட் அசெம்பிளி சபைக்கு சில கிளை ஊழியங்களை கர்த்தர் ஆரம்பிப்பதற்கு தரிசனங்களை கொடுப்பார், திட்டங்களை கொடுப்பார். ஜெபத்தோடு ஆரம்பியுங்கள். ஜெபத்தோடு ஆரம்பியுங்கள். ஜெபத்தோடு வேலைகளை தொடங்குங்கள். ஜெபத்தோடு வேலைகளை ஆரம்பியுங்கள். உங்கள் தரிசனத்தை, விசுவாசத்தை புரிந்து கொண்ட சில ஆயுததாரிகள் உண்டு. பாகாலுக்கு முன்பதாய் மண்டியிடாத 7000 பேரை கர்த்தர் நமக்காய் இன்னும் வைத்து வைத்திருக்கிறார். இன்னும் வைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் தரிசனம் புதுப்பிக்கப்படட்டும். என் வல்லமை புதுப்பிக்கப்படட்டும். என் அபிஷேகம் புதுப்பிக்கப்படட்டும். கர்த்தர் செய்ய விரும்புகிற காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யும் என்று கேளுங்க. உதவி செய்யும் என்று கேளுங்க. ஆரம்பியுங்கள். வேலையை ஆரம்பியுங்கள். கர்த்தரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்கள், தேவனுடைய செயல்களை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்கள், உங்கள் கரங்களை பார்த்தால் எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். விசுவாசிக்கிறீர்களா? உங்க கால் எடுத்து முன்னாடி வச்சு பிரயாணிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய ஆயுததாரியை கொடுப்பார். அவன் செயல்படுவார். உன் மூலம் கர்த்தர் நாம மகிமைப்படும். ஹல்லேலூயா. 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 19ஆம் அதிகாரம் 2 நாளாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்திலே உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று நீங்கள் இந்த வருஷத்துல சொல்ல வேண்டுமா? 2-3 வசனத்தை வாசியுங்கள். 2-3 19ஆம் அதிகாரத்தின் 2-3 வசனங்கள். அப்பொழுது அனானியாவின் குமாரனாகிய யேகு என்னும் ஞானதிர்ஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உம்மேல் வர இருந்ததே. 3வது வசனமாகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி
தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றார். 4வது வசனத்தை முக்கியப்படுத்த விரும்புகிறேன். 4வது வசனம், யோசபாத் எருசலேமிலே வாசமாயிருந்து திரும்ப பெயர்சபாத் தொடங்கி எப்பிராயீம் மலை தேசம் மட்டுமுள்ள ஜனத்துக்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்க வேண்டுமா? நீங்கள் பாதியில் விட்ட வேலைகளை ஆரம்பிப்பது மாத்திரம் அல்ல, கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்களையும் தரிசனங்களையும் திட்டங்களையும் நீங்கள் இழந்திருந்தா இன்றைக்கே ஒரு தீர்மானம் எடுத்து உடனே கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் பிரதிஷ்டையை புதுப்பிப்பதற்கு விட்டுக் கொடுங்கள். நீர் இந்த தவறு செய்தி, நீர் இந்த தவறை செய்திருக்கிறீர், உம்மிடத்தில் கர்த்தர் இந்த தவறை பார்த்திருக்கிறார் என்று சொல்லி அவன் எச்சரித்த போது யோசபாத் ஆண்டவருடைய சமூகத்தில் மீண்டும் ஜனங்களை கர்த்தருக்கு நேராய் உடனே தன்னுடைய தீர்மானத்தை புதுப்பித்தார். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், கூச்சப்படாமல் பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு நீங்களே, நீங்கள் பதில் சொல்லும் போது உங்களுக்கு வெட்கம் ஏற்பட்டால் உங்கள் தரிசனத்தில் ஏதோ குறை இருக்கிறது, வெடிப்பு இருக்கிறது என்று அர்த்தம். ஆண்டவரை தேடி ஆரம்பத்தில் வந்தபோது ஜெபித்தீர்களே, அந்த ஜெபம் இப்பொழுது உங்களிடத்தில் இருக்கிறதா? இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்குள்ளே முதல் முறையாய் ஆலயத்துக்குள்ளே வந்தீர்களே, அந்த உபவாசமும் அந்த ஜெபமும் அந்த கண்ணீரும் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறதா? நீங்கள் முதலாவது அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்றீர்களே, அந்த அபிஷேகத்தை இன்றைக்கும் காத்திருக்கிறீர்களா? ஆரம்பத்திலே கைப்பிரதிகளை எடுத்துக்கொண்டு தெரு தெருவாய் ஊழியத்திற்கு போனோமே, இன்றைக்கும் அந்த ஊழியத்தை செய்கிறீர்களா? தனிப்பட்ட முறையில இயேசு எனக்கு நன்மை செய்தா உங்களுக்கும் செய்வார், ஆலயத்திற்கு வாங்கள் என்று சொன்னீர்களே, இன்றைக்கு அந்த தரிசனமும் ஊழியமும் உங்களிடத்துல இருக்கிறதா? நம் சொந்த குடும்பத்தையே நம்ம சம்பாதிக்க முடியவில்லையே. அப்படி என்றால் இன்றைக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், உன் தீர்மானத்தை புதுப்பித்துக்கொள், உன் தரிசனங்களை புதுப்பித்துக்கொள். நீ விட்டு கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் ஏதாகிலும் ஒன்று உண்டு என்று சொன்னார். கர்த்தர் அதை உணர்த்தினார், உடனே மனது. எங்க சபை தோத்து போகுது தெரியுமா? ஒரு சபை பாஸ்டரா சொல்றேன், ஆராதனை முடிந்து வெளியே போகும்போது உனக்கு தான் பேசினார், உனக்கு தான் பேசினார், உன்னையத்தான் சொன்னார், உன்னையத்தான் சொன்னார். ஐயோ 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 ஐயோ. 6வது அதிகாரத்துல கர்த்தரை பார்த்த உடனே ஏசாயா எழுதுகிறான், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். 5 அதிகாரத்துல மற்றவெல்லாம் குறை நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கர்த்தரை பார்த்தவன தான் தெரிஞ்சது குறை மற்றவன் கிடையாது, நான் தான் குறை, என்கிட்ட தான் பிரச்சனை. ஓன்ட்ட பேசினார், ஓன்ட்ட பேச, ஏன்டா ஓன்ட்ட பேசலையா? கர்த்தர் ஓன்ட்ட பேசலையா? என்ன முறைச்சு பார்க்குறீங்க, ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி பார்க்குறீங்களா நீங்க? கர்த்தர் உங்களை உணர்த்தலையா? கர்த்தர் உங்களோட பேசலையா? கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பதற்கு விரும்பலையா? அப்ப கர்த்தர் ஓன்ட்ட பேச ஒப்பு கொடுங்கப்பா, ஒப்பு கொடுங்கப்பா. சார், சில ஆட்கள் வராங்க, நல்ல தீர்க்க தரிசன கிருபைகள் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது, நல்ல தீர்க்க தரிசன வரங்கள் உள்ள சில ஊழியர்கள்லாம் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறார். சில நேரங்களிலே ஜெபிப்பதற்காக எங்கள் வீடுகளுக்கு வரும்போதெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே கர்த்தர் உனக்கு வீடு தருவார், கார் தருவார், அதை தருவார், இதை தருவார், அப்படி வைப்பார், இதெல்லாம் வேண்டாம். எங்கேயாவது நான் சரிபடாமல் இருக்கிறேன்னா என்னை ரகசியமாக வச்சு உணர்த்துறதுக்கு மட்டும் உதவி செய்யுங்க. ஏன்னு சொல்லட்டுமா? நாம் சரி செய்தால் கர்த்தர் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்வார். உண்மையா இல்லையா? ஆமோதிக்கிறவங்க ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது தேவனுடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எவைகள் எல்லாம், பிள்ளை கல்யாணம், வியாபாரம், உத்தியோகம், படிப்பு, மார்க்கு, நன்மை, தேவை, சந்தோஷம், சமாதானம் எல்லாம் கூட கொடுக்கப்படும். கர்த்தருக்கு மாத்திரம் நான் உண்மையா இருக்கிறேன்னா, ஆண்டவரே நான் நடிக்கிற வேலைலாம் எனக்கிட்ட வேண்டாம். நிறைய பேருக்கு ஒரே இது, நான் ஏமாத்திட்டேன். யாரை ஏமாத்தின? உன்னை நீயே ஏமாத்துற. தம்பி, தங்கச்சி, பிள்ளைகளே, அம்மா, ஐயா, சகோதரனே, சகோதரியே, உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசினார், கர்த்தர் என்னை உயிர்ப்பித்தார், கர்த்தர் என்னை புதுப்பித்தார், என்னை பலப்படுத்தினார். யோசபாத்தே, துன்மார்க்கனோட உனக்கு துணை வேண்டாமே, ஆலோசனை வேண்டாமே, உடனே மனம் திரும்புவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்.
4வது வசனத்தை கர்த்தர் எழுதி வைக்கிறார். மீண்டும் ஜனங்களை கர்த்தருக்கு நேராய் நடத்தினார். யாரும் செயல்படுவதற்கு முன்பதாய் கர்த்தர் உங்களுக்காய் செயல்படுவார். You have to start the work. நீங்கள் வேலைகளை ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தர் மேல் விசுவாசத்தோடு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை பாதியில சில வேலைகள் இருக்கிறது. மீண்டும் 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 கர்த்தர் சபையோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த ஆலயத்தின் வளர்ச்சி இதுவல்ல, இதுவல்ல. உங்கள் ஊழியமும் முடிந்து போகவில்லை. உங்கள் ஆலயத்தின் வளர்ச்சி இது அல்ல. உங்கள் ஆலயத்தின் எல்லை இது அல்ல. கர்த்தர் உங்களை அழைத்த டெஸ்டினேஷன் இது அல்ல. நீங்கள் தொடர்ந்து ஓட வேண்டும். கர்த்தர் இன்னும் சில மேன்மையான நன்மைகளை அவர் வைத்திருக்கிறார். நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேல், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அப்படி என்றால் வேலைகளை ஆரம்பியுங்கள். உங்கள் தரிசனங்களை புதுப்பியுங்கள். ஆமென், அல்லேலூயா. வசனம் ரொம்ப அழகா இருக்கு. கர்த்தர் துணை என்று அல்ல, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. 17ஆம் அதிகாரம் 2 ராஜாக்களின் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7 நிமிஷம் இருக்கு. 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். 3வது வசனம், கர்த்தர் யோசபாத்தோடே இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளிலே நடந்து தன் தகப்பனுடைய நடவாமல், இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல், அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். 5வது வசனம், ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் உத்தமனாய் இருந்த யோசபாத்தின் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். கர்த்தர் திடப்படுத்தினார் என்றால் அந்த வசனத்துக்குள்ளே 1000 அர்த்தங்களை எழுதி வைக்கிறார். அந்த 5வது வசனத்தை வாசிங்க, மீண்டும் வாசியுங்கள். ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. முதல்ல வீட்டுக்குள்ள கர்த்தர் சரிப்படுத்தினார். யாரெல்லாம் அவனுடைய குடும்பத்தில் அவனுக்கு எதிராக இருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் பட்சமாய் வந்து ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து அவனோடு கூட இணக்கமாக இருக்க கர்த்தர் உதவி செய்தார். 10வது வசனத்தை வாசியுங்கள். 10வது வசனம், நேரம் இல்லாதபடி நல்ல வசனங்களை மாத்திரம் காண்பித்துக் கொடுக்கிறேன். யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினாலே யோசபாத்தோடு அவர்கள் யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். உள்ளே வெளியே சரி பண்ணினார். Something unusual happened. வழக்கத்திற்கு மாறாக இயல்பாய் தலையெடுக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே தலையெடுக்காதபடிக்கு கர்த்தர் யோசபாத்துக்கு உதவி செய்தது மாத்திரமல்ல, யோசபாத்தை சுற்றி எந்த பிரச்சனைகள் வராதபடிக்கு கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிட்டார். 11வது வசனம், பெலிஸ்தரில் சில யோசபாத்துக்கு பகுதி பணத்தோட கூட காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். எதிரிகளே நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய உயர்வை கர்த்தர் கொடுத்தார். 12-13 வசனங்களை வாசியுங்கள். 12-13, இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாய். அல்லேலூயா. கர்த்தர் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார் என்றார் 3 காரியங்களை சொல்லுகிறேன். Something unusual, something unexpected, something unstoppable will happen. Something unusual, வழக்கத்துக்கு மாறான காரியங்கள். Something unexpected, எதிர்பார்ப்பதற்கு மேலான காரியங்கள். Something unstoppable, யாரும் தடை செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் யோசபாத்தின் வாழ்க்கையிலே செய்து அவன் ராஜ்யபாரத்தை கர்த்தர் திடப்படுத்தினார். எப்போது தெரியுமா? தன் வழியை கர்த்தருக்கு முன்பதாய் உத்தமமாய் காத்து கொண்ட போது. அவனுக்கு தெரியும் அவனுடைய தகப்பனார் சரியா இல்லை. ஆகவே அதை மறந்துவிட்டு முற்பிதாக்களின் தகப்பன் தாவீதை நினைத்து பார்க்கிறான். அவன் செய்த காரியங்கள் எல்லாம் நினைத்து பார்க்கிறான். தேவனுடைய கிரியைகள் எல்லாம் நினைத்து பார்க்கிறான். அதன்படி செய்வதற்கு உத்தமமாய் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தபடியினால கர்த்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா? நான் ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன், நான் தமிழில் மொழிபெயர்க்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். There is something unusual, something unexpected, something unstoppable. இந்த 2 தம்பிமார்களுக்கு ஏதோ கப்பல் கவுந்துருச்சுன்னு நினைக்கிற பாம்போல உட்காந்து, ஐயோ.
வழக்கத்துக்கு மாறாக. எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்றீங்களா? என்ன ஒரு மாதிரி அமைதியா உட்கார்ந்து இருக்கிறீங்க? வழக்கத்துக்கு மாறாக, எதிர்பார்ப்பதற்கு மேலாக, ஒருவரும் தடை செய்ய முடியாத, ஆமென், something unusual, something unexpected, something unstoppable. உத்தமமாய் நடந்தார். தேவன் வீட்டுக்குள்ளேயும் காரியங்களை சரி செய்வார், வீட்டுக்கு வெளியேயும் கர்த்தர் காரியங்களை சரி செய்வார். எதிரிகளை நன்மை கொண்டு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். யோசபாத்தின் நன்மை ஒருவராலும் தடை செய்ய முடியாதபடிக்கு அது மிகுதியாக இருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். 3 நிமிஷம் இருக்குது. ஒரு வசனத்தை வாசிங்கள், முடிக்கலாம். 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 18ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனம். நாளை காலை ஆராதனை இருக்கிறது. ஆகவே 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், இதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அம்மா அம்மா ஐயா, என்ன கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? என்ன கொஞ்சம் கவனிங்க. நீங்க மட்டும் வாசிங்க. யார் வாசிக்கிறீங்க? வாசிங்க. யோசபாத் கூக்குரலிட்டான், கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார், அவர்கள் அவனை விட்டு விலகி போகும்படி செய்தார். இந்த காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். என்னை கவனிங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். உத்தமமாய் நடந்த யோசபாத்தே, உன் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தி, something unusual, something unexpected, something unstoppable, நீ எதிர்பார்ப்பதற்கு மேலாய், வழக்கத்திற்கு மாறாக, ஒருவரும் தடை செய்ய முடியாத நன்மையை கர்த்தர் கொடுத்தாரே. இந்த பிரச்சனை எப்படி வந்தது? யுத்த களத்துல போய் நிக்கிறான். என்ன கவனிங்க. யோசபாத் யுத்த களத்திலே நிற்கிறான். யுத்தம் பண்ணுவதற்கு போய் நிற்கிறான். அது யோசபாத் யுத்தமா? யார் யுத்தம் சொல்லுங்க? அது யார் யுத்தம்? கர்த்தருடைய யுத்தம். அதெல்லாம் கிடையாது. இப்படியெல்லாம் நீங்க தப்பிக்க கூடாது. ஏன்னா நீங்க அப்படியே சொல்லி பழகிட்டீங்க. அது யோசபாத் யுத்தமா? இல்லை. இஸ்ரவேலின் ராஜா செய்ய வேண்டிய யுத்தம். அது ஆகாப் செய்ய வேண்டிய யுத்தம். ஆகாப்பின் யுத்தத்தில் யோசபாத்துக்கு என்ன வேலை? முதல் அதிகாரத்தில் முதல் 3 வசனத்தை வாசியுங்கள். 1, 2, 3. 18ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசியுங்கள். யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாப்போடு சம்பந்தம் கலந்து சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாப் இடத்திற்கு போனான். அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்துக்கும் அநேகம் ஆடு மாடுகளை அடிப்பித்து கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு வரும்படி அவனை ஏவினான். எப்படி எனில், இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, ராமோத்துக்கு என்னோடு வருகிறீரா என்று கேட்டான். அவன், நான் தான் நீர்தான் நான், உம்முடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள். என்ன கவனிங்க. இருக்கீங்களா? 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 தூங்கிட்டீங்களா? இருக்கிறீங்கன்னா ஒன்று ஏதாவது ரியாக்ட் பண்ணுங்க. இப்படி பண்ணுங்க, இல்லை இப்படி பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க. இருக்கீங்களா? சரி, கவனிங்க. யோசபாத்துக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியானது. பாஸ்டர், போட்டிருக்கிறேன் விளைச்சல் எல்லாம். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபியுங்கள். வியாபாரம் செழிக்கும்படி ஜெபியுங்கள். உத்தியோகம் செழிக்கும்படி ஜெபியுங்கள். நம்ம உடனே அப்படியே, எங்கள் அப்பாலாம் அப்படியே ஒரு சேர்ல சாயங்காலம் நைட்டில் உட்காந்து தூங்கவே மாட்டார். எப்போ தான் தூங்குவாரோ தெரியல, அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பார். தோத்துறோம் 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 தோத்துறோம். கேட்டால் சொல்லுவார், அந்த சிஸ்டருக்கு பிரச்சனை, இந்த சிஸ்டருக்கு பிரச்சனை. ஒன்று நோய் பிடிக்குது, இல்லைன்னா பேய் பிடிக்குது. நான் சபையில் வேடிக்கையாக சொல்லுவேன், ஒன்று கர்த்தர் நோயை அனுப்பணும், இல்லைன்னா பேயை அனுப்பணும். ஏதாவது ஒன்று அனுப்பி புதிய ஆத்துமாக்களை உள்ளே கொண்டு வரணும். சில நேரத்தில் பேயெல்லாம் ஆத்ம ஆதாயம் பண்ணுது, நம்ம தான் பண்ண மாட்டேங்கிறோம். பேய் ஆத்ம ஆதாயம் பண்ணுது. ஆமாம். இந்த சபைக்கு ஒரு ஜெபத்துக்கு ஆராதனைக்கு ஒரு அம்மாவை கூப்பிட்டு வந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்ல தோற்றம் பாருங்க, நல்ல ஒரு டீச்சர். அது பார்த்தா உள்ள பேய் இருந்த மாதிரி தெரியல. அப்படி வெளிப்பாடு எனக்கு இல்லை. பார்த்த உடனே பேய் இருக்கிறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு எனக்கு வெளிப்பாடு இல்லை. வெளியில் இருக்கிற சிலருக்கு இருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த வெளிப்பாடு இல்லை.
ஜோமனை வந்தாங்க, ஆராதனை நடந்துகிட்டு இருந்தது. கடைசி எல்லாரும் ஜெபிக்க வந்த போல அவங்களும் ஜெபிக்க வந்தாங்க. நான் யாருக்கும் உடனே கை வச்சல, ஜெபம் பண்றதில்ல, கையை ஓய்து இயேசுவேன்னு சொன்னேன். ஆட ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்னேன், இந்த பிசாசிட்ட பேச்சுவார்த்தைலாம் நடத்தக்கூடாது. நான் சொன்னேன், எனக்கு அடுத்த ஆராதனை இருக்கு, நீங்க அவங்கள உபவாச ஜெபத்துக்கு கூட்டிட்டு வாங்க, உங்ககிட்ட நான் போராடினா ஆராதனை மிஸ் ஆயிடும் சொல்லிட்டு நான் போயிட்டேன். இந்த பேயாடினதை விட்டுட்டு போயிட்டேன். உபவாச ஜெபத்துக்கு வந்தாங்க சனிக்கிழமை. சரி, விசேஷமா ஜெபம் பண்றோம். உபவாச ஜெபத்துல தான் விடுதலை நிறைய பார்த்துருக்கிறோம். ஜெபம் பண்றோம். ஜெபம்னா அந்த பிசாசு ஒரே ஆட்டம். ஆடுறதுல போய் எங்க இருந்து வர, எப்ப பிடிச்ச, எப்ப வந்த, எங்க இருந்து வார, உங்க அம்மா பேர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன, பிசாசிட்ட போய் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் பா அப்படின்னா அது போயிரும். போகுமா போவாதா? என்ன நீங்க ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க? போவோம். நான் சொன்னேன், பைபிளை கொடுத்து 91ஆம் வசனத்தை வாசின்னு. ஆடி அளக்கழிச்சு நிற்கும் போது பைபிளை கொடுத்து 91ஆவது வசனத்தை வாசி. அந்த பிசாசு பிடிச்ச வாசிக்க மாட்டேன்னுச்சு. அப்புறம் வாசிச்சது, உன்னதமானவரை மறைவில் இருக்கிறவர் சர்வபால் அவருடைய நிழலே தங்குவா. வாசி சத்தமா வாசிச்சு 10வது வசனம் நினைக்கிறேன். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக. அந்த வசனம் ஆறும்போது, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தர், உன்னதமான கர்த்தர், உன்னதமான கர்த்தர், உன்னதமான கர்த்தர்னு பிசாசு போயிடுச்சு. அவ்வளவு நேரம் அந்த பிசாசு போகல. அந்த பிசாசு சொல்லிச்சு, நீ என்ன துரத்திடுவ, நான் போயிடுவேன், ஆனா ஏன் ஆளு ஒண்ணு என் வீட்டுக்குள்ளேயே இருக்கு. பிசாசோட ஸ்டேட்மெண்ட்ல தான் நமக்கு நிறைய வெளிப்பாடே கிடைக்குது பாருங்க. இந்த பிசாசு பிடிச்சத சொல்லிச்சு, என்ன நீ துரத்திடுவ, நான் போயிடுவேன், நான் போயிட்டா ஏன் ஆளு ஒண்ணும் வீட்டுக்குள்ள இருக்கு. அந்த அம்மா உங்களை மாதிரி என்ன பார்க்க உட்கார்ந்துருக்கு. உங்களை சொல்ல, உங்களை மாதிரி என்ன பார்க்க இப்படி உட்கார்ந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எனக்கு பின்னாடி அந்த அம்மாவோட புருஷன் நிற்கார், இப்படி நிற்கார். இந்த பிசாசு சொல்லிச்சு, நான் போறேன், நான் போறேன், ஆனா போனா தனியா போக மாட்டேன், ஏன் ஆளு ஒண்ணு இங்க வச்சுட்டு தான் போவேன். உடனே பின்னாடி இருக்கிற புருஷன், ஐயோ ஐயோ, நானும் சர்ச்சுக்கு வந்துடுறேன், நான் சர்ச்சுக்கு வந்துடுவேன், நான் சர்ச்சுக்கு வந்துடுவேன், ஆண்டவர் என் மனைவிக்கு சுகம் கொடுத்தா மட்டும் போதும், நானும் சர்ச்சுக்கு வந்துடுவேன். எப்போ 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 எப்போ? ஜோமனை வந்தது பிசாசுக்கு. பிசாசு ஒரு ஆத்மாவை பிடிச்சி சபைக்குள்ள வச்சுட்டு போயிடுச்சு சார். ஒன்னு நோய் அனுப்பணும், இல்லைன்னா பேய் அனுப்பணும், ஏதாவது ஒண்ணு அனுப்பி கர்த்தர் சபையை நிரப்பட்டும். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியானது. மிகுதியான உடனே இந்த யோசபாத் தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கிற உறவை விட்டு ஆகாப்போடு சம்பந்தம் கலந்தார். எனக்கு கவனிக்க, ஒரு 2-3 நிமிஷத்துல முடிக்க முயற்சி செய்கிறேன். ஆகாப்போடு சம்பந்தம் கலந்தா. ஆகாப் என்ன பண்ணா தெரியுமா? நல்ல சாப்பாடு கொடுத்தான், நல்ல சாப்பிட வைத்தான், நல்ல வெறிக்க சாப்பிட வைத்தான். சாப்பிட்டு விட்டு சொன்னா, யுத்த களத்திற்கு போகிறேன், யுத்தம் செய்ய நீர் வருகிறீரா என்று சொல்லும் போது யோசபாத் நினைத்தான், இவன் நம்மாலாச்சே என்று அவன் போனான். யுத்தம் அவனுடையது அல்ல. ஆகாப் நினைத்தான் யோசபாத்தை ஆகாப்பின் இடத்திலே முன்னிறுத்தி காலி பண்ண வேண்டும் என்று சொல்லி. துன்மார்க்கனோட சம்பந்தம் கலந்தால் கடைசி பிரச்சனை நமக்கு தான். பேச எனக்கு நேரம் இல்லை, அதனால நான் சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு ஏன் கல்யாணத்துல பிரச்சனை? ஏன் இன்னைக்கு பிரச்சனை? குடிக்காதப்பா, குடிச்சா உனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருப்பா, குடிக்காத. அதுல ஒருத்தர் சொல்றாரு, இல்ல சார், அது குடிச்சா கிக் அடிக்குது. நான் சொன்னேன், இப்ப கிக் அடிக்கும், நாளைக்கு கிட்னியில் அடிக்கும். இப்போ உனக்கு கிக் அடிக்கும்பா, நாளைக்கு கிட்னியில் அடிக்கும். சொல்றத கேட்கறது கிடையாது. ரட்சிக்கப்பட்டுட்டியா, குறிப்பிட்ட காலம் வந்தா ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நிலைச்சிருக்க பாரு, ஞானஸ்தானத்துக்கு ஒப்புக்கொடு. சிலுவையில இருந்த கள்ளன் என்ன ஞானஸ்தானமா எடுத்தான்? நான் உன்னை பார்த்து கேட்கிறேன், நீ என்ன கள்ளனா? நீ என்ன கள்ளனா? நீ கள்ளன் இல்லைல்ல, உனக்கு வாய்ப்பு இருக்குல்ல, நம்ம ஞானஸ்தானம் எடு. கேட்கறது கிடையாது. ஆகாத சம்பாஷணை, ஆகாத சம்பந்தம். இன்னைக்கு பிரச்சனை நமக்கு. புருஷன் விட்டுட்டாரு, மனைவி விட்டுட்டாரு, உள்ள வந்து நிக்குது. சார்
கிறிஸ்தவ குடும்பங்கள் டிவோர்ஸ்க்காக வந்து நிக்கிறாங்க சார். ஏன் இந்த பிரச்சனை? தவறான சம்பந்தம். யோசபாத்தே, ஆகாபோட சம்பந்தம் கலப்பதற்காகவா கர்த்தர் உனக்கு அனுசாரியா இருந்தா? இல்லை. சரி, முடிக்கிறேன். சம்பந்தம் கலந்தா. ஆகாப் யோசபாத்தை யுத்த காலத்தில் முன்பதாய் நிறுத்தினான். வசனத்தை வாசிங்க. அந்த வசனத்தை போடுப்பா. 31வது வசனத்தை போடுப்பா. 18, 31 போடுப்பா. யுத்த காலத்தில் முன்பதாய் நிற்கிறான். யுத்தத்திற்கு வந்தார்கள். என்னை கவனிங்கள், மற்ற எல்லாரும் என்னை கவனிங்கள். யோசபாத் யுத்த காலத்தில் முன்பதாய் நிற்கிறான். யுத்தத்திற்கு வந்தவர்கள் எல்லாரும் இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று யோசபாத்தை கொல்லுவதற்கு திட்டம் தீட்டி அம்பை எய்தார். யோசபாத் என்ன பண்ணினான்? கூக்குரலிட்டான், ஆண்டவரே தெரியாம பண்ணிட்டேன்பா. ஹலோ, சில நேரம் ஆண்டவர் நம்ம கேட்கலன்னா அம்பு எய்கிறவனை கூட நமக்கு எதிரா அனுமதிப்பார். ஏன் தெரியுமா? அப்பதான் நீ கேட்ப, ஆண்டவரை தேடு. ஐயோ, கர்த்தர் என்று ஒருவர் இருந்தாரே, ஆண்டவரே தெரியாம பண்ணிட்டப்பா. கூக்குரலிட்டான். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அதுக்கு அடுத்த வார்த்தை அழகா இருக்குது. கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார். தேவன் அவனுக்கு உதவி செய்தார். அவனை எதிர்த்து வந்த அம்பு விலகி போகும்படி செய்தார். ஏதாவது தவறு இருக்கிறதா? ஏதாவது தவறான சம்பந்தம் இருக்கிறதா? ஏதாவது தவறான காமெண்ட் சோத்திரம் உறவு இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே அழுது ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் அந்த பிரச்சனை உங்களை விட்டு விலகி போகும்படி கர்த்தர் செய்வார். என் பிரசங்கம் இன்னும் முடியவில்லை. கர்த்தர் இதோடு நிறுத்த சொல்லவில்லை. 33வது வசனம். எனக்கு யாராவது ஒருத்தர் இந்த வசனத்தை கரெக்டா வாசிங்க, திக்காம வாசிக்கணும். ஒருவன் நினையாமல் வில்லை நாணேற்றி எய்தான், அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்தக்கடையிலே பட்டது. போதும் 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 போதும், முடிச்சிடலாம். எல்லாம் பைபிளை மூடிடுங்க, எல்லாம் பைபிளை மூடிடுங்க. பிரசங்கம் முடிஞ்சிருச்சு, முடிக்க போறேன். மூடிடுங்க. இல்லைன்னா நீங்க பயந்து பயந்து என்னையை திட்டிக்கிட்டே இருப்பீங்க. இந்த ஆள் விடவும் மாட்டார், நாளைக்கு வேற வருவாரு, என்ன செய்ய போறாரோ தெரியலையே. அம்மா, ஐயா, இந்த விஷயத்தோட நான் முடிக்கிறேன். பிரச்சனையில மாட்டிக்கொண்டான். தவறான சம்பந்தம், தவறான சம்பந்தத்துல பிரச்சனை வந்த போது ஆண்டவரே என்று கூப்பிட்ட போது கர்த்தர் அனுசாரியா இருந்தா, உதவி செய்தா. அந்த அம்பு டைவர்ட் பண்ணினார். எல்லாரும் சொல்லுங்க, டேக் டைவர்ஷன். கர்த்தர் அம்பை விலகி போகும்படி செய்தார். கர்த்தர் டைவர்ட்டும் பண்ணுவார், டைரக்டும் பண்ணுவார். ஸ்வீட்டிமா, கர்த்தர் டைவர்ட்டும் பண்ணுவார், டைரக்டும் பண்ணுவார். என்ன பண்ணார் தெரியுமா? ஐயோ, என் ஆண்டவர் மாத்திரம் இன்னைக்கு இங்க வந்து நின்னார்னா உம்மா உம்மா உம்மான்னு முத்திட்டு போயிடலாம். அவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்ம ஆண்டவர். கர்த்தர் என்ன பண்ணார் சொல்லவா? 33வது வசனம் தானப்பா. அம்மா, யோசபாத்தை அழிக்கிறதுக்கு ஆகாப், இவர் தான் ஆகாப்னு வச்சுக்கோங்க, கோச்சிக்காதீங்க, இப்போதைக்கு வச்சுக்கோங்க, வேற வழி இல்லை எனக்கு. இப்போதைக்கு அவர் ஆகாப்னு நினச்சிக்கோங்க, நான் தான் யோசபாத்துன்னு நினச்சிக்கோங்க. சரியா? ஃபஸ்ட்டு நீங்களும் கோச்சிக்காதீங்க. இவர் தான் ஆகாப். இவர் யோசபாத்தை முன்னாடி நிறுத்தி, ஆகாப் நிற்க வேண்டிய இடத்துல யோசபாத்தை நிறுத்தி அம்படிச்சா ராஜா மேலதான் அடிக்கும். நான் இருக்க வேண்டிய இடத்துல யோசபாத்தை விட்டுட்டா யோசபாத் காலி ஆயிடுவான்னு நினைச்ச ஆகாப்ப கர்த்தர் யோசபாத்தின் ஜெபத்தை கேட்டு அந்த ஆபத்து விலகி போகும்படி செய்தது மாத்திரமல்ல, 33வது வசனம் கர்த்தர் ஞானமா எழுதி வைக்கிறார். ஒருவன் அந்த யுத்த களத்துல நினையாமல் அவன் அம்பை நானேற்றி. எப்படி தெரியுமா என்ன நடந்திருக்குன்னு கேளுங்க. யோசபாத் ஆண்டவரை கேட்டு கூப்பிட்ட உடனே கர்த்தர் பாதுகாத்து
அவன் மேல அம்பு படாம கர்த்தர் அந்த அம்பை டைவர்ட் பண்ணி விட்டார், விலகி போகும்படி செய்தார். ஆபத்து வராதபடி கர்த்தர் பாதுகாத்தார் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது. ஆனா கர்த்தர் அம்பு எய்ய காரணமா இருந்தவனை சும்மா விட்டாரா? இல்ல. ஞானிகளை தந்திரத்தினால பிடிப்பார். எப்படி பிடிப்பாரு? ஞானிகளை தந்திரத்தினால பிடிப்பார். ஒருத்தன் யுத்த காலத்துல அம்பு எய்ய தெரியாம அடிச்சிட்டான். ஒருவன் நினையாமல் அம்பை வில்லை நானேற்றி எய்தான். அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துக்கிடையிலே பட்டது. கர்த்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் ராஜா ஆகாப் ஓரமா நிக்கிறான். ஒருத்தன் தெரியாம அடிச்சிட்டான் சார். ஒருத்தன் தெரியாம அம்பை எய்து அடிச்சிட்டான். அந்த அம்பை கர்த்தர் யோசபாத்துக்கு டைவர்ட் பண்ணினவ ஆகாப்புக்கு டைரக்ட் பண்ணி சொருகிடுச்சு. 2 கைக்கு இடையில போய் சொருகிடுச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, உத்தமமாய் நடக்கிறவனுக்கு நன்மையை வழங்காதீரா. உங்க வாழ்க்கையில நீங்கள் உத்தமமாய் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா உங்களுக்கு வர வேண்டிய பிரச்சனைகளை விலகி போகும்படி செய்வார். அதே நேரத்தில் எங்கிருந்து பிரச்சனை எய்யப்பட்டதோ அங்கேயும் கர்த்தர் டீல் பண்ணுவார். அங்கேயும் கர்த்தர் கிரியை செய்வார். எங்கிருந்து அம்பு எய்யப்பட்டதோ, உன் வாழ்க்கைக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் சமுதாயத்துக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எங்கிருந்து அம்பு எய்யப்பட்டதோ அங்கேயும் கர்த்தர் தம்முடைய கிரியைகளை விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி கூக்குரல் இடுகிற உங்களுக்கும் அவர் அனுசாரியா இருப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதரா. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். யோசபாத்துல போய், யோசபாத்தே இந்த வார்த்தையை நீர் எப்படி ஐயா எழுதுனி? யோசபாத் சொல்லுவா, நான் யுத்த களத்திலே தெரியாத சம்பந்தம் கலந்து ஆகாப்போடு சம்பந்தம் கலந்தபடினால எனக்கு விரோதமாய் சில மறைவான திட்டங்கள் தீட்டப்பட்டது. அந்த மறைவான திட்டத்தை விலக்கி கர்த்தர் எனக்கு துணை நின்றா, எனக்கு உதவி செய்தது மாத்திரமல்ல, எங்கிருந்து அம்பு எய்யப்பட்டதோ அங்கேயும் கர்த்தர் கிரியை செய்தார். நான் சொல்லுவேன், நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் அழிப்பார், அவர்களை உடைப்பார், சிதறிப்பார் என்று நான் சொல்ல மாட்டேன். கர்த்தர் என் வாழ்க்கையில நல்லவர். நான் உத்தமனாய் நடந்தா எனக்கு அவர் துணை நிற்கிறார் என்று கர்த்தர் சொல்ல வைப்பா. மற்ற காரியங்களை கர்த்தர் டீல் பண்ணட்டும். எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா, எல்லாரும் எழுந்து நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஓ ரபா ஷதடகதடரியம் தடபலபா. கர்த்தாவே நீ நல்லவர், ஆண்டவரே நீ நல்லவர், ஆண்டவரே நீ நல்லவர், ஆண்டவரே நீ நல்லவர், ஆண்டவரே நீ நல்லவர். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி ஜெயம் கொடுக்கும். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமே. கோடி கோடி ஆமென். வாழ்நாளெல்லாம் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்தமொழியா உயிர்ப்புமே அல்லேலூயா பாடுவே கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவரே உருக்கம் நிறைந்தவர், உண்மை தேவரே உருக்கம் நிறைந்தவர், என்னை காப்பவர், என்னை காப்பவர் உறங்குவதில்லை. தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும்
கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் ராஜா வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஓ ஹalleluya மகிமை 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 தேவ மகிமை ஹalleluya 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 பாடுவே ஹalleluya ஹalleluya பாடுவே ஹalleluya ஹalleluya மகிமை தேவனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வேறு வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருந்தார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை, கர்த்தர் துணையா இருந்தார், அவரோடு கூட இருந்தார். கர்த்தர் தாமே நமக்கும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் துணையா இருப்பார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே, இந்த இரு வேளையிலும் நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya கர்த்தர் ஆமென் ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். எல்லாரும்